أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் மறுமையின் நற்பாக்கியத்தை மறுமையின் வெற்றியை அல்லாஹுவின் பொருத்தத்தை நல்ல இல்மை நல்ல வழியை வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை எனக்கும் பயன் தரக்கூடியதாக உங்களுக்கும் பயன் தரக்கூடியதாக கேட்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக்கி அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த ரப்பிடத்திலே இறங்கியவனாக இந்த உரையை தொடங்குகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நல்ல பிரார்த்தனைகளையும் துஆக்களையும் அங்கீகரித்து அருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, ரமதான் அந்த கண்ணியத்திற்குரிய மாதம் சமீபத்திருக்கின்ற இந்த தருவாயிலே அந்த ரமதானை முன்வைத்து ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ரமதான் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பு இந்த ரமதானில் நாம் எப்படி இருக்க வேண்டும், ரமதானுக்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியுடைய நோக்கம் புரிந்ததா? ரமதானில் நாம் எப்படி இருக்க வேண்டும், ரமதானுக்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும். அப்ப சில பேர் கேட்கலாம், ரமதான் தான் காலங்காலமா வந்து போய் கொண்டுதானே இருக்கிறது, புதிதா என்ன ரமதான்ல நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வந்து விட்டீர்கள். எத்தனையோ ரமதானை வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். புதிதாக ஒரு ரமதானை இந்த திருச்சியிலே நாங்கள் பார்க்க போகிறோம் என்பதாக சிலருக்கு சந்தேகங்கள் கேள்விகள் வரலாம். ஆம் அன்பானவர்களே, கடந்த கால ரமதானை போன்று இந்த ரமதான் இருந்துவிடக் கூடாது. கடந்த கால ரமதானை போன்று இந்த ரமதானையும் நாம் வீணடித்து விடக்கூடாது. கடந்த கால ரமதானை போன்று இந்த ரமதானையும் நாம் அலட்சியம் செய்துவிடக்கூடாது. கடந்த கால ரமதானிலே நமது வாழ்க்கையில் நிகழ்ந்த குறைகள், நமது அமல்களில் நிகழ்ந்த குறைகள், நம்முடைய இறையச்சத்திலே நிகழ்ந்த குறைகள் இந்த ரமதானிலே நிகழ்ந்துவிடக்கூடாது. ஒருவேளை
இதுவே எனது வாழ்க்கையின் இறுதி ரமதானாக இருந்து விட்டால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், நம்முடைய உறவுகள், நமக்கு அறிமுகமானவர்கள், அண்டை விட்டார்கள், ஒரே தெருவிலே வசித்தவர்கள், ஒரே ஊரிலே வசித்தவர்கள், கொடுக்கல் வாங்கல் செய்தவர்கள், நம்மோடு பயணித்தவர்கள், பழகியவர்கள், எத்தனை பேரை நாம் இழந்திருக்கிறோம் இந்த ரமதானுக்கு முன்பாக. இல்லையா? இழந்திருக்கிறோமா இல்லையா? ஏன் சிலர் தாய் தந்தையரை இழந்திருக்கலாம், சிலர் சகோதர சகோதரிகளை இழந்திருக்கலாம், சிலர் மனைவியை, சிலர் கணவனை, சிலர் பிள்ளைகளை இழந்திருக்கலாம். அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமுடைய எண்ணம் எப்போதும் இப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த உணர்வைத்தான் நம்மிடத்தில் விரும்புகிறான். அல்லாஹ் தஆலா அந்த ஈமானிய உணர்வைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். உங்களுடைய எண்ணங்கள் மறுமையை பொறுத்தவரை எனது மறுமை நாளைய பொழுதாக அமையும், எனது உலக வாழ்க்கை இன்றோடு தான் முடிவடைய போகிறது என்ற சிந்தனையில் முஃமினே, விசுவாசியே, நீ வாழ், அப்படித்தான் உனது வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார்கள். இதா அம்சைத ஃபலா தன்தظر الصباح وإذا أصبحت فلا تنتظر المساء. நீ மாலையில் இருக்கும்போது காலையை எதிர்பார்த்திருக்காதே, அப்போதே தௌபா செய்து பரிசுத்தமாகி உனது இறைவனோடு உள்ள தொடர்பில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து ரப்போடு ஐக்கியமாகிவிடு, திரும்பிவிடு, ரப்பின் பக்கம் மன்னிப்பு கேட்டுவிடு, நன்றி செலுத்திவிடு. அவன் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு, உன் உயிரை கைப்பற்றிக் கொள்வதற்குண்டான தயார் நிலையிலே நீ இருப்பாயாக. நீ காலையில் இருந்தால் மாலையை எதிர்பார்த்திருக்காதே. மறுமை விஷயங்களிலே உன்னை மறுமைக்கு தயார் செய்து கொள்வதிலே நீ காலையில் இருக்கும் போது மாலையிலே பார்த்துக் கொள்ளலாம். இப்ப கொஞ்சம் அவசரமா தொழுதுப்போம், இப்ப கொஞ்சம் திக்கர்கள்லாம் அப்படி இப்படி செய்து கொள்வோம், சாயந்தரத்தில் உட்கார்ந்து பார்க்கலாம் என்று ஆகிரத்துடைய விஷயத்திலே உனது அலட்சியம் இருக்க வேண்டாம். அன்பானவர்களே, உலக விஷயங்களிலே செய்கின்ற அலட்சியம் பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தும், இல்லையா? உலக விஷயங்களில், படிப்பிலோ தொழில்துறையிலோ ஏற்படுகின்ற அல்லது நாம் செய்கின்ற அலட்சியம் பொருளாதாரத்திலே நமக்கு நஷ்டத்தை, இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு பின்னடைவை கொடுக்கலாம். மறுமை விஷயத்திலே நாம் செய்கின்ற அலட்சியம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்விடம் இருந்து நம்மை தூரமாக்கிவிடும், சொர்க்கத்திலிருந்து நம்மை தூரமாக்கிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எத்தனை திருமறை வசனங்கள் நேரடியாக நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே ஃபலா தகுனன்ன மினல் காஃபிலீன், அலட்சியம் செய்பவர்களிலே, புறக்கணிப்பவர்களிலே, மறதியாளர்களிலே, கவனமற்றவர்களிலே நீங்கள் ஆகிவிடாதீர்கள். யாரை பார்த்து? அன்பானவர்களே, யாரை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார்? ரசூலுல்லாஹ்வை பார்த்து. யாருடைய இரவு பகல் தனிமை சபை என்று எல்லாம் மறுமை என்று இருந்ததோ அந்த நபியை பார்த்து அல்லாஹ் செய்கிறார், நபியே மறுமையை மறந்தவர்கள் ஆகிவிடாதீர்கள், அலட்சியம் செய்தவர்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை என்று வரும்போது நம்மை அப்படி பயமுறுத்துகிறார். ஆம் சகோதரர்களே, மறுமை என்பது பயமுறுத்தப்பட வேண்டிய ஒன்று. ذَلِكُمْ يُخَوِّفُ اللَّهُ بِهِ عِبَادَهُ. அல்லாஹ் மறுமையை கூறி உங்களை பயமுறுத்துகிறார். எப்படி சொல்கிறார்? அல்லாஹ் தஆலா மறுமையை, சொர்க்க நரகத்தை, அந்த விசாரணை நாளை, தராசிலே நன்மைகள் தீமைகள் நிறுத்தப்படுகின்ற அந்த நாளை, உங்களுடைய அமல்கள் எழுதப்பட்ட ஏடுகள்
வலது கரத்திலா இடது கரத்திலா, நல்லவர்கள் பாவிகள் பிரிக்கப்படுகின்ற அந்த நாளை அல்லாஹ் சொல்லி சொல்லி உங்களை பயமுறுத்துகிறார். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை பயமுறுத்துகிறான் என்றால் நாம் எந்த அளவு பயப்பட வேண்டும் யோசித்து பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், மூமின்களே அல்லாஹ்வை பயப்படுங்கள். வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதி. மூமின்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளைய தினத்திற்காக, நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள். எந்த நாள்? விடிய போகின்ற அடுத்த நாள். அடுத்த நாளுக்கு நீங்கள் என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்களுடைய வங்கி கணக்குகளை நீங்கள் எண்ணுவதற்கு முன்பாக, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை நீங்கள் எண்ணுவதற்கு முன்பாக, நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்தை நீங்கள் கணக்கிடுவதற்கு முன்பாக, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே அனுபவித்த இன்பங்களை சுகங்களை நீங்கள் எண்ணி பார்ப்பதற்கு முன்பாக மறுமைக்கு என்ன செய்து அனுப்பி இருக்கிறீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதி. யோசித்து பாருங்கள் பாருங்கள். ஒரு மூமினுடைய இறை அச்சம் இந்த தரத்தில் இருந்து கொண்டு இதற்கு மேலாக உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி? இந்த தரத்தில் இருக்க வேண்டும், இதற்கு மேல் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இறங்கிவிடக் கூடாது, குறைந்து விடக்கூடாது, பலவீனப்பட்டு விடக்கூடாது. மறுமையின் நினைவு பலவீனப்படும் போது, சொர்க்க நரகத்தின் நினைவு உள்ளத்தை விட்டு மறையும் போது, விசாரணை நாளை பற்றிய அச்சம் உள்ளத்தை விட்டு எடுபடும் போது, அத்தகைய மக்களை பற்றி பேச வேண்டாம். ஷைத்தான் அவர்கள் மீது சவாரி செய்வான். நஃப்ஸ் மனையிற்றை அவர்கள் மீது சவாரி செய்யும். ஹலால் ஹராமாக தெரியும், ஹராம் ஹலாலாக தெரியும். வணக்க வழிபாடுகளும் மார்க்கத்தை பின்பற்றுவதும் சுன்னத்தான வழிமுறைகளும் இறை அச்சமும் அவர்களுக்கு பிற்போக்குத்தனமாக தெரியும். மாடர்ன் லைஃப், காலத்திற்கு ஏற்ப வாழ்வோம், சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுவோம், எப்படி வேண்டுமானாலும் நம்மை மாற்றிக்கொள்வோம். இன்று ஹலாலாக இருப்பது நாளை ஹராம், இன்று ஹராமாக இருப்பது நாளை ஹலால். இப்படியாக அவர்களது உள்ளங்களில் உள்ள அந்த தடுமாற்றம் வாழ்க்கையில் அமல்களிலே அவர்களுக்கு தடுமாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். மறுமை அச்சம் ஒன்றுதான், தக்வா மறுமையின் பயம் ஒன்றுதான் ஒரு முஃமினை சிராத் முஸ்தகீம் நேரான பாதையிலே நிலைத்திருக்க செய்யும். இல்மு அல்ல, உங்களுடைய வெளி தோற்றம் அல்ல, நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அல்ல. இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு. அல்லாஹ் சொல்கிறான், இஸ்திகாமா, அல்லாஹ்வுடைய தீனிலே, அந்த கொள்கையிலே முதல் நாள் கொண்ட அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வணக்க வழிபாடுகள் எல்லாம் அந்த ரப்பு ஒருவனுக்குத்தான். முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோம். வணக்க வழிபாடுகளின் அத்தனை வகைகளையும் அந்த ரப்பு ஒருவனுக்குத்தான் செய்வோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுத்த வழியிலே. எங்களது கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழியில்தான் இருக்கும். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நிலைகள் மாறலாம், நீங்கள் வசிக்கின்ற நாடுகள் மாறலாம், நீங்கள் பழகக்கூடிய மக்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு அவனுடைய மார்க்கம் மாற முடியாது. ஒரு முஸ்லிமுக்கு அவனுடைய மார்க்கம், கொள்கை மாற முடியாது. அன்பானவர்களே, மிகப்பெரிய ஒரு பலவீனம் இன்றைய முஸ்லிம்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப, மக்களுக்கு ஏற்ப மார்க்கத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பாக.
அன்பானவர்களே, இதைத்தான் நாம் இங்கே புரிய போகிறோம். என்னுடைய இந்த ரமதான் எனக்கு இறையச்சத்தை கூட்டப் போகிறதா? என்ன செய்ய போகிறது? என்னுடைய இந்த ரமதான் என்னுடைய ஈமானை அதிகரிக்கப் போகிறதா? என்ன செய்ய போகிறது? எனக்கும் எனது ரப்புக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே பலவீனமாகிவிட்ட அந்த தொடர்பு உறவு, அந்த உறவை பலப்படுத்தி அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலே அன்பை அதிகப்படுத்தி, பாசத்தை அதிகப்படுத்தி, அல்லாஹ்வின் மீது எனக்கு தேட்டத்தை அதிகப்படுத்தி, பயத்தை அதிகப்படுத்துவது போன்று ரப்பின் மீது தேட்டத்தை அதிகப்படுத்தி அல்லாஹ் சொல்கிறானே, வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிக ஹுமுல் முகர்ரபூன். முந்தி வந்தவர்கள், முந்தி முந்தி வந்தவர்கள். எப்படி சொல்கிறார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். முந்தி வந்தவர்கள், முந்தி முந்தி வந்தவர்கள். நாம் எங்கே தெரியுமா முந்துவோம்? எங்கேயாவது ஃப்ரீயா ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அங்க பார்க்கலாம் நம்ம முந்துறது. கவுண்டர்ல டிக்கெட் எடுக்கும் போது ரயில் நிலையத்தில், பஸ் நிலையத்தில் அங்க போட்டி போட்டு முந்துறதை பார்க்கலாம் இல்லையா? துன்யாவுடைய பொருள்கள் எங்கேயாவது கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அங்கே நாம் முந்துவதை பார்க்கலாம், போட்டி போடுவதை பார்க்கலாம். அப்படியே சைலண்டா வந்து உள்ளார போறதை பார்க்கலாம். கடைசியா வந்து முன்னாடி போறதுக்கு உண்டான தந்திரங்கள் செய்வதை பார்க்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முந்துவதை சொல்லவில்லை, மறுமையிலே முந்துங்கள், மறுமையிலே இபாதத்துகளிலே முந்துங்கள். வஸாபிகூ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். மூமின்களே, நீங்கள் ஒருவரை முந்த பாருங்கள். மூமின்களே, நீங்கள் ஒருவரை ஒருவர் முந்த பாருங்கள். எந்த விஷயத்தில்? உங்களுடைய ரப்புடைய மன்னிப்பை பெறுகின்ற விஷயத்திலே, சொர்க்கத்தை பெறுகின்ற விஷயத்திலே. வஸ்தபிகுல் கைராத். நீங்கள் ரேஸ் சேஸ் பண்ணுங்கள். எப்படி? ரொம்ப ஸ்பீடாக ஒருவரை முந்தி விளையாட பாருங்கள். எதிலே? எதில்? அல் கைராத், நன்மைகளை செய்வதிலே. وفي ذلك فليتنافس المتنافسون. அல்லாஹ் சொல்கிறான், போட்டி போட போகிறீர்களா? இன்று நம்முடைய போட்டி எப்படிங்க? ஒருத்தருடைய பில்டிங்கை பார்ப்போம், பங்களாவை பார்ப்போம், காரை பார்ப்போம், அவருடைய படிப்பை பார்ப்போம், பணத்தை பார்ப்போம், பொருளாதாரத்தை பார்ப்போம். இப்படி துன்யாவை பார்த்து பார்த்து அதை ஆசைப்பட்டு அவரை விட நான் கடைசியில அவரை விட கபருக்கு முன்னாடி பேர் வைத்துட்டான். எப்படி? அவரை விட நான் என்று அவரை முந்தி எதிலும் முந்தி விடுகிறான், கபரிலும் முந்தி விடுகிறான். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபிர். அதிகம் நான், மன் அக்ஸர் அம்வால வ அவுலாதா, யாருக்கு அதிக சொத்து இருக்கிறது என்ற போட்டி கடைசியில் கபர்களிலும் உங்களை சந்திக்க வைத்து விடுகிறது. கபர்களை நீங்கள் சந்தித்து விடுகிறீர்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வஃபீ ذلك فليتنافس المتنافسون. உங்களுக்கு போட்டி வேண்டுமா? ஆர்வம் வேண்டுமா? எதிலே? சொர்க்கத்தை சொல்லி அந்த சொர்க்கத்தின் உயர் பதவிகளை அடைவதிலே நீங்கள் போட்டி போடுங்கள். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை இடையிலே சொன்னேன். அல்லாஹ்வின் மீது பயம் இருப்பதை போன்று அல்லாஹ்வின் மீது ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு வாக்கியத்தை சொன்னேன். ரப்பின் மீது தேட்டம் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு உதாரணமாக ஒரு கணவர் மனைவியை தேடுவாரா இல்லையா? ஒரு மனைவி கணவரை தேடுவாங்களா இல்லையா? பெற்றோர்கள் பிள்ளைகளை தேடுவாங்களா இல்லையா? என்ன யாரும் தேட மாட்டீங்க போல இருக்க, எல்லாம் ஒன்றும் சொல்லாமல் உட்காந்துருக்கிறீங்க. நான் தேட மாட்டீங்களா? சரி, இது வரைக்கும் தேடாட்டி இனிமேல் தேடுங்க. பிள்ளைகள் பெற்றோரை தேடுவார்கள், உற்ற நண்பர்களை தேடுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ தேடக்கூடிய இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு பிரிந்து போகக்கூடியவர்கள். உன்னை விட்டு பிரியாத, உன்னோடு எப்போதும் இருக்கக்கூடிய, யாருடைய துணை இல்லை என்றால்
நாசமாகி விடுவாயோ, வழிகட்டி விடுவாயோ. உனக்கு யாருடைய அருள் கிடைத்து விட்டால் இம்மை மறுமையின் காரியங்கள் சீர்பற்று விடுமோ. வயிலா ரப்பிக ஃபர்ஹப், உனது ரப்பின் மீது தேட்டம் உள்ளவனாக நீ இரு. யார் மீது? யார் மீது? அல்லாஹ் அக்பர். வயிலா ரப்பிக, தனது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். என்றைக்காவது நம்ம தொழுகைக்கு வரும் பொழுது என் ரப்பிட்ட பேச போறேன், என் ரப்ப சந்திக்க போறேன் அப்படின்னு நம்ம வந்திருக்கிறோமா? எப்படி? தொழுகைக்கு ஏன் அழைக்கிறான் அல்லாஹ் தஆலா? சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க ஏதோ முஸ்லிமா பிறந்துட்டா இது ஒரு சடங்கு போல இருக்கு. அன்பானவர்களே, இல்லை. உங்களை படைத்த ரப்பு உங்களோடு பேச விரும்பி உங்களை அழைக்கிறார். உங்கள் மீது ரஹ்மத்து செய்ய விரும்பி, கருணை காட்ட விரும்பி, உங்களை மன்னிக்க விரும்பி, உங்களுடைய தேவைகளை நீங்கள் அவரிடத்திலே சொல்லி, அந்த தேவையை அவரிடத்திலே நீங்கள் பெற்று, மனக்கவலைகளை அவரிடத்திலே கொட்டி, அதற்குண்டான ஆறுதலை பெற்று, மன சஞ்சலங்களை, துயரங்களை அவரிடத்திலே கையேந்தி முறையிட்டு, அதற்குண்டான நிவாரணத்தை, மன அமைதியை பெற்று, முகம் பிரகாசித்தவர்களாக, நிம்மதி பெற்றவர்களாக உங்களது இல்லங்களுக்கு திரும்புங்கள், நான் உங்களுக்கு துணை இருக்கிறேன் என்று உங்களுக்கு கேரண்டி, வாக்குறுதி, அந்த பொறுப்பு, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை நீங்கள் பெற்றுச் செல்லுங்கள் என்பதற்காக அல்லாஹ் தொழுகைக்கு அழைக்கிறார். இல்லையா? மறுக்க முடியுமா? தொழுகைக்கு வந்தவுடனேயே அல்லாஹ் சொல்கிறான், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். முடிந்தது, அவ்வளவுதான். எனது ரப்பை வணங்குவேன், அவனிடத்திலே உதவி தேடுவேன். இனி எனக்கு என்ன கவலை இருக்கிறது? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். எனது ரப்பை வணங்குவேன், அவனிடத்திலே உதவி தேடுவேன். உலகமே என்னை எதிர்த்து நின்றாலும் சரி, எனது ரப்பு என்னோடு இருக்கின்றவரை என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது. உலகமே என்னோடு இருந்தாலும் சரி, என் ரப்பு என்னை தனித்து விட்டு விட்டால் என்னால் எந்த நன்மையும் தேடிக்கொள்ள முடியாது. இந்த ஈமானை அடைவதற்காக, பெறுவதற்காக தொழுகைக்கு வாருங்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தேட்டம் இந்த ரமதான் எனக்கு அந்த தேட்டத்தை கொடுக்க போகிறதா? கவலை வேண்டாம். சரி, இப்ப என்ன பிரச்சனை? நம்முடைய இந்த ரமதான் நம்மை மாற்றுமா மாற்றாதா என்று நாம் யோசிப்பதாக இருந்தால், அல்லது அது பற்றி சொல்வதாக இருந்தால், கடந்த கால ரமதானை பற்றி நாம் கொஞ்சம் பார்த்தே ஆக வேண்டும், பேசியாக வேண்டும். இல்லையா? கடந்த கால ரமதானிலே நான் எப்படி இருந்தேன்? என்னுடைய வழிபாடுகள் எப்படி இருந்தன? என்னுடைய தொழுகை, நோன்பு, திலாவத், என்னுடைய திக்ர், துஆ, என்னுடைய தான தர்மங்கள், என்னுடைய தக்வா, இவையெல்லாம் எப்படி இருந்தன என்று நம்மில் ஒவ்வொருவரும் அவசியமாக இப்போது பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில், அந்த கட்டத்தில் இருக்கிறோம். எப்படி? போன ரமதானிலே நான் என்ன செய்தேன் என்று யோசிக்க வேண்டும். யோசிப்பீங்களா? யோசிக்க வேண்டும்னு பயான் கேட்டு மட்டும் போவீங்களா? அல்லது யோசிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை ஏற்று இன்ஷா அல்லாஹ் இல்லங்கள் திரும்பி யோசிப்பீர்களா? ஆம் சகோதரரை, யோசித்தாக வேண்டும். கடந்த காலத்தை நாம் சில நேரங்களில் நினைத்தாக வேண்டும். ஏன்? வருங்காலத்தை சீர்படுத்திக் கொள்வதற்காக. எதற்காக? வருங்காலத்தை திருத்திக் கொள்வதற்காக. கடந்த காலங்களில் ஏற்பட்ட தவறுகள் வருங்காலங்களில் ஏற்படக்கூடாது, அதை மீண்டும் நாம் செய்யக்கூடாது என்பதற்காக கடந்த காலத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைய ரமதான், பொதுவாக இன்று முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய இந்த ரமதான் பெரும்பாலும் எப்படி இதை முஸ்லிம்கள் கழிக்கிறார்கள்? ஒரு பார்வை பார்க்கணுமா இல்லையா? என்ன நடக்கிறது? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். ரமதான் வரப்போகிறது. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம்.
அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்பட வேண்டும் தான். எதுக்காக சந்தோஷம், அதை இங்க பார்க்கணும். ரமதான் வரப்போகிறது என்ற சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷம் எதற்காக? சில பேர் ரமதான் வரப்போகுது, பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்கலாம், நல்ல ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. சில பேர் ரமதான் வரப்போகுது, போனஸ் கொடுப்பாரு, வருஷம் போனஸ் கிடைக்கும் அப்படி. சில பேர் ரமதான் வரப்போகிறது, வேலை நேரங்களெல்லாம் குறைய போகிறது அப்படி. சில பேர் ரமதான் வரப்போகிறது, சும்மா எங்க பள்ளியில கஞ்சும் வடையும் சமோசாவும் போடுவாங்க பாருங்க, என்ன சூப்பரா இருக்கும். அந்த கஞ்சி வடை சமோசாவை எதிர்பார்த்து, சகர் நேர உணவை எதிர்பார்த்து. இன்னும் சில பேர் இந்த ரமதானில் தான் அவர்களது நிலை எப்படி மாறிவிடுகிறது என்றால், அல்லாஹு தஆலா ஜின்னுடைய ஷைத்தான்களுக்கெல்லாம் விலங்கிட்டு விடுகிறார், மனித ஷைத்தான்களுடைய விலங்குகள் அவிழ்த்து விடப்பட்டு விடுகின்றன. புரியுதா? புரியல? ரமதான் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரமதான்ல ஜின்கள்ல உள்ள சேட்டை செய்யக்கூடிய ஷைத்தான்கள் இருக்கா? அந்த ரமதான் அதாவது ஜின்கள்ல சேட்டை செய்யக்கூடிய ஷைத்தான்களுக்கெல்லாம் ரமதான்ல சொல்லுங்க விலங்கிடப்பட்டு விடுகின்றன. எல்லாம் அந்த சேட்டை செய்யக்கூடிய மரதத்து ஷயாத்தி அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் விலங்கு போட்டு விடுகிறான். அப்ப இந்த மனிதர்கள்ல ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். யாரு? மனிதர்களில் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். அந்த ஷைத்தான்களுடைய விலங்குகள் அவிழ்க்கப்பட்டு விடுகின்றன. அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னையும் உங்களையும் அந்த தீயவர்களில் அல்லாஹ் ஆக்காமல், நம்முடைய வாலிபர்களை அந்த தீயவர்களிலே ஆக்காமல், நம்முடைய சமுதாயத்தை அந்த தீயவர்களிலே ஆக்காமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய பெண்களை அல்லாஹ் அந்த கூட்டத்தில் ஆக்காமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாருங்க, ஒவ்வொரு ஊர்லையும் அந்த ரமதான் மாசத்துல வாலிபர்களுடைய ஒரு கூட்டம். முதல்ல ஆண்களை பற்றி சொல்றேன். அவர்களுடைய நிலை எப்படி தெரியுமா? அசர தொழுகைக்கு வந்தாங்களோ இல்லையோ, தொழுதாங்களோ இல்லையோ, பார்த்தா மகரிபுக்கு முன்னாடி இந்த ஊர்லயே இவரை விட தக்குவாதாரி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி மகரிபுக்கு வந்திருப்பார். எதுக்காக வேண்டி? நோம்பு கஞ்சிக்காக வேண்டியும், அந்த கொட்ராக்காக வேண்டியும், அந்த சமோசா வடைக்காக வேண்டியும். அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைலை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒண்ணுக்கு 4 கொட்ராவை முன்னாடி வச்சு, 4 வடை 4 சமோசாவை முன்னாடி வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாலே சரி, இவர் நோன்பு திறக்க வந்தவரா, இவர் இந்த நோன்பு திறக்கின்ற நேரத்தில் தன்னை பரிசோதனை செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை அடைய வந்தாரா அல்லது கஞ்சிக்காக வந்தாரா? நான் சொல்றது சில பேருக்கு மனசு கஷ்டப்படுத்திக்க வேணாம். உண்மை. எப்படி நமது நிலை இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து திருத்திக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். இஃப்தார் செய்கிற நேரத்தில் அந்த உணவை பத்தி, கஞ்சியை பத்தி, வடையை பத்தி, சமோசாவை பத்தி கவலையே படாதீங்க. அதை பார்க்கவே செய்யாதீங்க. உங்க ரிஸ்க் உங்களுக்கு வருங்க. யாராவது உங்களது ரிஸ்கை தட்டி பறிக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். உனது உணவு பருக்கையை நீ சாப்பிட்டு முடிக்காத வரை உனக்கு மரணம் வரும். ஏங்க ஹவா நஃப்ஸ்? இந்த கையில ஒரு கொட்ரா, இந்த கையில ஒரு கொட்ரா, இந்த கையில ஒரு வடை, இந்த கையில ஒரு வடை. இவர் வராத நண்பருக்கு வாங்கி வைப்பார். எப்படிங்க? வராத நண்பருக்கு வாங்கி வைப்பார் சைத்தான். அந்த நேரத்தில் தான் நம்ம நஃப்ஸ் தடுமாறும், ஆட்டங்காடு இல்லையா? இப்லீஸ் எப்படிலாம் வருவான் பாருங்க. கஞ்சி உருவத்தில் வருவான். எங்க மௌலானா ஒருத்தர் இருக்காரு. இந்த சபையில பாயசம், டீ, காஃபி, வடையெல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த மௌலானா சொல்லுவார், அப்படிங்களா, இப்ப சைத்தான் வடை உருவத்தில் வருகிறான்.
பாயசம் உருவத்தில் வருகிறான், கஞ்சி உருவத்தில் வருகிறான் அப்படின்னு சொல்லுவார். அப்ப நோன்பு திறக்க நேரத்தில் சைத்தான் எந்த உருவத்தில் வர்றான்? அதான் நோம்பு கஞ்சி குடிக்கிறதுலாம் சைத்தான் தருமானு கேட்டாதீங்க, அதை சொல்லல நான். நஃப்ஸை அதில் பறிகொடுப்பது எதில் எது? அந்த நஃப்ஸ அந்த நேரத்தில் ரப்பே என்னை மன்னித்துக்கொள், என்னை மன்னித்துக்கொள், என்னை நெருக்கமாக்கு என்று ரப்பிடத்தில் கையேந்த வேண்டிய அந்த நிலையில கையில கொற்றாவுக்கும் வடைக்கும் பாயசத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம் பாருங்க. அப்படி இருந்தால் அதை இப்லீஸ் நம்மை தடுமாற்றுவது. அதை சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய இஃப்தார் எப்படிங்க இருக்கும்? சில பேரித்தமிழங்கு கிடைச்சிச்சுன்னா சாப்பிடுவாங்க, இல்லையா 3 மிடரு தண்ணியை குடிச்சிட்டு ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. தாகம் தணிந்தது, நரம்புகள் நனைந்தன, அல்லாஹ் நாடினால் கூலி கிடைக்கும். அதோட தொழுகைக்கு இன்று ஒரு கல்யாணத்திலே, ஒரு வலிமாவிலே விருந்து பரிமாறப்படுவதை விட அதிகமாக எங்கே பரிமாறப்படுகிறது? இஃப்தார் சபையிலே பரிமாறப்படுகிறது. இப்ப வேற கொஞ்சம் ஃபேஷனா வேற மாறி இருக்கு. இஃப்தார் விருந்து. என்னங்க இஃப்தார் விருந்து எங்கேயாவது இருக்கா? மௌலானா படிச்சிருக்கிறீங்களா? வலிமா விருந்து படிச்சிருக்கிறீங்க, அக்கீகா விருந்து படிச்சிருக்கிறீங்க, புது வீடு குடி போனா அதுக்கு ஒரு விருந்து இருக்கு, அதெல்லாம் படிச்சிருக்கிறோம் கிதாபுல. இஃப்தார் விருந்து, இஃப்தார் தான் முடிஞ்சிச்சு. எப்படி? பசித்திருந்த அந்த தாகத்தையோ அந்த உணவுடன் பசியோடு இருந்ததை முடித்துக் கொள்வது, அவ்வளவுதான். அதற்கு பிறகு தொழுகைக்கு விரைவது. இப்ப இந்த வாலிபர்களுடைய கூட்டம் பள்ளிக்கு வந்து கடைசியில் அந்த கஞ்சிக்கெல்லாம் அடி போட்டு கடைசியில் ஒரு மாதிரியா முடிச்ச உடனே முதல் ஆளா வந்தான். பார்த்தீங்கன்னா கஞ்சி குடிச்சிட்டு போன உடனே பாதி கூட்டத்தில், அதாவது அந்த மாதிரி மக்கள்ல பாதி பேர் பள்ளிக்கு வெளியே போய் நிற்பான். அதுல இன்னும் சில பேர் இருக்காங்க, நல்லா பாதுகாக்கணும். வரும்போதே கொல்லிக்கட்டையை கையில கொண்டு வருவாங்க. பள்ளிவாசலுக்கு வரும்போதே கொல்லிக்கட்டையை பாக்கெட்ல கொண்டு வருவாப்ல. இங்க இஃப்தார் செஞ்சு முடிப்பாரு, அங்க பள்ளிவாசலுக்கு வெளியில போய் நின்று கொண்டு இக்காமத்து சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொல்லிக்கட்டையை ஊதிக்கிட்டு இருப்பார். அது என்ன கொல்லிக்கட்டையை சொல்றேன்னு சொல்லி சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். அந்த இமாம் அங்க அதான் சொல்லி அந்த இக்காமத்து சொல்றதுக்குள்ளார அப்படின்னு ஊதி அதுக்கப்புறமா வருவாரு. இது என்ன தொழுகையாது? ஹலாலானதை சாப்பிட்டு விட்டு அது துருவானை தரக்கூடியதாக இருந்தால் பள்ளிக்கு வராதே என்று சொன்ன மார்க்கம் இது. ஹலாலானது எது? வெங்காயம், பூண்டு ஹலால். அதை நீ வாயால சாப்பிட்டா பள்ளிக்கு வராத. உனக்கு இப்ப ஜமாத்து தொழுகை கடமை இல்லை, மற்றவங்களுக்கு தொந்தரவு தராத போ அப்படின்னு சொன்ன மார்க்கத்திலே ஹராமை சாப்பிட்டு விட்டு ஒருத்தர் சிகரெட் குடித்தா, பீடி குடித்தா அவன் வாயிலிருந்து மல வாடை வீசும். என்ன வாடை வீசும்? மலம், மலம், நஜிஸ். சொல்றதுக்கு அருவருப்பார். மலம்னா தெரியுங்களா? மலம், ஜலம், மல வாடை வீசும். பீடி சிகரெட் குடிக்கிறவங்க வாயிலிருந்து என்ன வாடை வீசும்? அந்த வாசனையோடு வந்து நிற்கிறான். ஹலாலை கொண்டு நோன்பு திறக்கிறான், அடுத்த ஹராமை உள்ளே அனுப்புகிறான். கடைசியில அவசரமா அந்த கொல்லிக்கட்டையை ஊதிவிட்டு கடைசி ரக்காத்துக்கு முன்னாடி வந்து சேருவாங்க, அல்லது இடையில முடிஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப போய் அந்த மாதிரி. இப்படி சில பேர் அவங்களுக்கு ரமதான்லாம் ஒரு முக்கியம் கிடையாது. அப்படின்னா என்ன? நோன்பு, இரவு தொழுகை அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு என்ன முக்கியம்? அப்பா ரமதான் வந்துருச்சுப்பா, நம்மளை அவிழ்த்து விட்டாங்க. அத்தாவும் நம்மை கேட்க மாட்டார், அம்மாவும் நம்மை விசாரிக்க மாட்டார். எங்க போனா என்ன, எங்க வந்தா என்ன, என்ன செஞ்சா என்ன. அப்படி ஒரு கூட்டம். அவர்களுடைய நிலை எப்படி? இரவு காலங்களில் அவர்களை பார்த்தால் ஒரு கூட்டம் அந்த நேரத்தில் தான் ரேசிங், பைக் ரேஸ், கார் ரேஸ், அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் விளையாட்டுகள். இந்த விளையாட்டுகள்ல பலவிதமான விளையாட்டுகள், ஒவ்வொரு ஊர்லையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி. எந்த விளையாட்டு? ரமதான் மாசத்துல
ஏனைய இபாதத்துகளை கூட நீங்கள் குறைத்துவிட்டு குர்ஆன் ஓதுவதையும் இரவு தொழுகையிலும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். கல்வியை படிக்கிறது, படிச்சு கொடுக்கிறது, ஹதீஸை படிக்கிறது, தஃப்சீர் படிக்கிறது, இதுவும் இபாதத்து தானே. ஆனால் ரமதான் மாசத்துல நீங்க அதிகமா குர்ஆன் ஓதுவதிலும் இரவு தொழுகை நின்று வணங்குவதிலும் நீங்கள் ஈடுபடுங்கள் என்று சொன்ன மார்க்கத்தில் இந்த ரமதான் மாசத்துல இதனுடைய இரவுல விளையாட்டு எங்க இருந்துங்க வந்துச்சு? என்ன நோக்கம்? சஹரு சாப்பிடணும். அவங்களுக்கு நோக்கம் என்ன? சஹரு சாப்பிடணும். அது வரைக்கும் பொழுதை எப்படியாவது ராத்திரியை கழிக்கணும். சொல்றது புரியுதுங்களா? உங்க ஊர்ல அப்படி இருக்காது இன்ஷா அல்லாஹ். நான் பொதுவாக பல இடங்கள்ல நடக்கிறத சொல்றேன். இங்கெல்லாம் மாஷா அல்லாஹ் அவுலியாக்கள் நல்ல முறையில் தர்பியத்தான மக்கள் அதிகமா இருப்பாங்க. என்னடா நம்ம ஊரை பத்தி அஜரத்து சொல்றாருன்னு நினைக்காதீங்க. இது பல பல ஊர்ல நடக்கிறது. இங்க அப்படி இப்படி ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் நம்ம டச் பண்ணிக்கணும். அப்படி இருந்தா திருத்திக்க வேண்டியது. சில பேர் எப்படி அந்த சஹர் உணவுக்காக வேண்டி அதை எதிர்பார்த்து இரவின் நேரத்தை கடத்துவது. அதுக்கு என்னென்ன செய்யலாம்? சில பேர் வாலிபர்கள் ஒரு கூட்டம் அல்லாஹ் பாதுகாக்கணும், சினிமாவுக்கு போகிறது, அல்லது மொத்தமாக எங்கேயாவது ஒரு இடத்துல டிவியை வாங்கி வச்சு சீரியல் பார்க்கறது, எல்லாம் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல ஒன்று கூடிக்கொண்டு எதையாவது சிரித்து பேசி கூத்து கும்மாள அடிக்கிறது, அல்லது சீட்டுக்கட்டு விளையாடுறது, தாயம் விளையாடுறது, பல்லாங்குழி விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது, இப்படிப்பட்ட விளையாட்டுகள் இவையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தடுக்கப்பட்ட பாவமான செயல்கள் என்பதை அவர்கள் மறந்தார்கள். இறுதியிலே எந்த ரமதானுடைய இரவுகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, யார் ரமதானுடைய இரவிலே நின்று வணங்குவாரோ, ஈமானோடு நன்மையை ஆதரவு வைத்தவராக அவருடைய முந்திய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான். ரமதானுடைய இரவு எதற்காக? பகல் நோன்புக்காக, இரவு தொழுகைக்காக. அந்த இரவு முஸ்லிம்களிடத்தில் எப்படி கழிகிறது? கேரம்போர்ட், சீட்டுக்கட்டு, பல்லாங்குழி, தாயத்து, ஆடுபுடி ஆட்டம், செஸ்ஸு, பைக் ரேஸ், கார் ரேஸ், அப்படியே ஊர் ஊரா வீடு வீடா அப்படியே சுற்றி வர்றது, முக்குட்டில் நின்று கொண்டு கூடி கும்மாளம் அடித்து பேசிக்கிட்டு இருக்கிறது. கடைசியில் அந்த சஹரை எதிர்பார்த்து அப்புறமா சஹரு சாப்பாடு கிடைச்ச உடனே சஹரு சாப்பாடை சஹர் மாதிரி சாப்பிட்றது கிடையாது. எப்படி சாப்பிட்றது? கணக்கு போட்டு சாப்பிட்றது. காலையில் டிஃபனுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு ரெண்டுத்துக்கு சேர்த்து கணக்கு போட்டு சஹரை சாப்பிட்டுட்டா இவர் சுபுகு தொழுவாரா? அவ்வளோதான் முடிச்சு. அதோட ஃப்ளாட். ஏன்? சில ஊர்களுக்கு நான் சென்றபோது பார்த்திருக்கிறேன், மஸ்ஜிதினுடைய முதல் மாடி இரண்டாவது மாடியிலேயே சுபுகு தொழுவாமல் தூங்கக்கூடிய ஆண்களை, வாலிபர்கள் சஹர் சாப்பிட்டுட்டு மஸ்ஜிதுகளிலே, மஸ்ஜிதினுடைய மேல்தளம் இருக்கும் பாருங்க, அங்கே வாலிபர்கள் தொழாமல் தூங்குகின்ற நிலை அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி அப்புறம் நம்ம தாய்மார்களை பற்றி கொஞ்சம் சொல்லணும்ல. சகோதரிகள், இவங்களை பொறுத்த வரைக்கும் ரமதான் எதுக்கு? வகையாக சாப்பாடு செய்யணும். அதுக்கு பிறகு மிச்சமிஞ்சிய நேரங்களை கொஞ்சம் பொழுதுகளை கழிக்கிறதுக்கு சீரியல், அப்புறம் சுத்துறது, அப்புறம் ஒருத்தர் வீடா தாவத்துக்கு விருந்துக்கு போறது, அல்லது அவங்கள கூப்பிடுறது. அதுக்கு மேல மிச்சமிஞ்சிய நேரங்களை ஷாப்பிங். ரமதான் பரக்கத்தான மாசம், அதனால பரக்கத்தா ஷாப்பிங் பண்ணணும். எது பரக்கத்? பரக்கத் என்பது எது? அல்லாஹ்வுடைய இபாதத்து பரக்கத். எதுங்க பரக்கத்து? அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வுடைய அன்பை அடைவது பரக்கத். இப்ப நீங்க தொழுகையில ஒரு துஆ ஓதுறீங்க, அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். அல்லாஹ் முஹம்மதின் மீது, முஹம்மதின் குடும்பத்தார் மீது பரக்கத்து செய், இப்ராஹீமின் மீது பரக்கத் செய்ததை போன்று அவருடைய குடும்பத்தார் மீது பரக்கத் செய்தது போன்று. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு நிறைய சாப்பாடு கொடு, ரசூலுல்லாஹ்க்கு நிறைய காசு கொடு, இப்ராஹிம் நபிக்கு நிறைய சாப்பாடு காசு கொடுத்தது மாதிரி. அப்படியாங்க அர்த்தம்? இன்றைக்கு நாம் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம்? பரக்கத்துன்னு சொன்னாலே இஸ்ரா, வீண்விரயம். ஆடையில் வீண்விரயம், உடையிலே வீண்விரயம், உணவிலே வீண்விரயம்,
செலவழிப்பிலே வீண்விரயம். இதாங்க நம்ம பரக்கத்தில் வச்சிருக்கிற அடையாளம். எது பரக்கத்? அல்லாஹ்வை வணங்குவது பரக்கத். அல்லாஹ்வை வணங்கி வாழும் போது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அன்பு பரக்கத். அல்லாஹ்வை வணங்கி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்போடு இறந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய அந்த துஆ, இப்ப நபிக்கு நம்ம துஆ செய்றோம், அல்லாஹ் நபிக்கு பரக்கத் செய். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் நபிக்கு சொர்க்கத்தின் பதவிகளை உயர்த்தி கொண்டே செல், எப்படி இப்ராஹிம் நபிக்கு நீ பதவிகளை உயர்த்தினாயோ. எதுங்க பரக்கத்து? சொர்க்கம் கிடைப்பது, சொர்க்கத்திலே தரஜாக்கள் கூடுவது, சொர்க்கத்துடைய நிஅமத்துகள் பரக்கத். நம்ம எதை பரக்கத்துன்னு வச்சிருக்கிறோம்? சாப்பிட முடியாம சில பேர் இந்த ரமதான்ல சஹர்ல இஃப்தார்ல சாப்பிடுவாங்க பாருங்க, அவங்க ருக்கு சுஜூதே பண்ண மாட்டாங்க. ஏன் முடியாது? ருக்கு பண்ணா வெளியே வந்துடும். ருக்கு எப்படி பண்ணணும்? இப்படி இருந்தா இப்படி பண்ணணும் இல்லையா? அவங்க இப்படி இருக்காங்க, இதுக்கு மேல குனிய முடியாது. குனிஞ்சா அவ்வளவுதான் ஸ்லாட். சஜிதா போகும்பொழுது இமாம் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு சஜிதா போவார். ஏன்? அப்பதான் சீக்கிரமா எந்திரிக்க முடியும். அதுக்கு மேல சஜிதால இருந்தாரு முடிச்சு அவ்வளவுதான். வயிற்றுல உள்ளதெல்லாம் தொண்டை குழிக்கு வந்து புற ஏறி விக்கல் வந்து கண்ணு மூக்கெல்லாம் தெரியாம செவந்து போய் அதோட என்னையா இந்த இமாம் சாப் தெரிய மாட்டேங்குது இவருக்கு ஒன்றும் விவரத்தை. இஃப்தார் பண்ணதுக்கு பிறகு இப்படியா தொழு வைக்கிறது? சஹர செஞ்சுட்டு இப்படியா தொழு வைக்கிறது? இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். நீங்களாம் ரொம்ப காலமா மார்க்கத்தை படிக்கிறவங்க, தெரிஞ்சவங்க. இங்க பக்கத்துல மௌலானாக்கள் இருக்காங்க. எங்கேயாவது ஒரு ஹதீஸ் கிதாப்ல எங்கேயாவது, அது ஏதாவது பலவீனமான ஹதீஸா கூட இருக்கட்டும் கொடுங்க, ஒரு சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாசத்துல மக்ரிப் தொழுகைய மாத்துனாங்க. எப்படி? ஒரு ஆயத்து ஓதி தொழு வச்சாங்க. பெரும்பாலும் ரமதானுடைய மக்ரிப் எப்படி இருக்கும்? அல்ஹம்து சூரா சூப்பர் ஃபாஸ்ட். அப்புறம் அதுக்கப்புறமா ஒரு ஆயத்து, ரெண்டு ஆயத்து, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான், அல்லாஹு அக்பர். எப்படி முடிஞ்சு? அவ்வளவுதான் மக்ரிப். இருக்காம அப்படி ஏதாவது சரி. சுபுஹ் தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு எப்படி தொழுவார்கள் ரமதான் மாசத்திலே? முதல் 10 இரண்டாவது 10 பெரும்பகுதி இரவு நிற்பார்கள். மூன்றாவது 10 முழு இரவு இருப்பார்கள். கவனிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாசத்துல முதல் 10 இரண்டாவது 10 எப்படி வணங்குவார்கள்? பெரும்பகுதி வணங்குவார்கள், ஒரு பகுதி தூங்குவார்கள். மூன்றில் 2 பகுதி வணங்குவார்கள், ஒரு பகுதி தூங்குவாங்க. இதா தகலல் அஷ்ருல் அகீர், ரமதானுடைய மூன்றாவது 10 கடைசி 10 வந்துவிட்டால் அஹியல் லைல குல்லஹு, முழு இரவும் நிற்பார்கள். வஷத்த மிஸரஹு, தனது கீழாடையை இருக்க கட்டிக் கொள்வார்கள். வஅதஸல அஹ்லஹு, மனைவிகளிடம் சேர மாட்டார்கள். அப்படி தொழுத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கவனமா கேளுங்க, அவங்களோட ரசூலுல்லாஹ்வை இப்படி தொழும் பொழுது சஹாபாக்கள் சும்மா தூங்குவாங்களா? சஹாபாக்கள் எப்படி இருப்பார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அமலையே சில சஹாபாக்கள், நபியே இது உங்களுக்கு பரவாயில்லை, நாங்க பாவம் செஞ்சவங்க, எங்களுக்கு பத்தாது, நாங்க வாழ்நாளெல்லாம் முழு இரவு தொழுக வேண்டும் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கும் நமக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை சொல்ல போறோம். நபியிடத்துல வந்து சஹாபாக்கள் அமலை கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் நீங்க எப்படி அமல் செய்றீங்க? அல்லது நபியுடைய மனைவிமார்கள்ட்ட கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரில தொழுவாங்க, தொழுதுகிட்டே இருப்பாங்க. சரி தூங்க மாட்டாங்க போல இருக்குன்னு நினைப்போம், டப்புன்னு தூங்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டே இருப்பாங்க. சரி இன்னைக்கு எந்திரிச்சு தொழ மாட்டாங்க போல இருக்குன்னு நினைப்போம், டப்புன்னு எந்திரிச்சு தொழுக ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தாங்க சஹாபாக்கள், அப்படியா நமக்கு வேணாம்ப்பா அந்த மாதிரி. ஏன்? அது ரசூலுல்லாஹ்க்கு பரவாயில்லை. ஏன்? قد غفر الله له ما تقدم من ذنبه وما تأخر, அவங்களுக்கு முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அவங்களுக்கு ஓடிக்கிறீங்களா இல்லையா? அவங்களுக்கு முன்பின் பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான்.
அதனால அவங்க அந்த அளவு அமல் செஞ்சா போதும். நம்ம எல்லாம் பெரும் பாவிகள். யாருங்க சொல்றது? நம்ம எல்லாம் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம். நமக்கு இந்த அளவு அமல் செஞ்சா பத்தாது. கன்னஹும் தகாலுஹா. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அமல, எந்த அமல? ஒரு ராத்திரியில் 2/3 பகுதி தொழுதலை. யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இரவு தொழுகை, கவனிங்க, வாழ்க்கையில இரவு தொழுகை ஒன்று, பெரும்பாலும் பாதி இரவு தொழுவாங்க. எப்படி? ஒரு ராத்திரியில 9 மணி நேரம், 12 மணி நேரம், 11 மணி நேரம் அந்த இரவு காலம், அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு 11 மணி நேரம் இரவு காலம் வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. 5.5 மணி நேரம் நிஸ்ஃபஹு, அதுல பாதி நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையில் இருப்பாங்க. சரியா? நம்பர் 1 என்ன? நிஸ். நம்பர் 2 நிஸ், பாதி. அதுல இன்க்ரீஸ், அதிகப்படுத்துவாங்க. எப்படி அதிகப்படுத்துவாங்க? இரவை 3 ஆக்கி 2 பகுதிகள். அப்ப உதாரணத்துக்கு 11 மணி நேரம், அதை 3 ஆக்குங்க. 3:45 வச்சுங்க. 3:45 அப்புறம் இன்னொரு 3:45 எவ்வளவு ஆச்சு? 7:30 ஆச்சா? 7.5 மணி நேரம் தொழுவார்கள். ஒரு பகுதி துளுது. 3/10 மிச்சம் ஒன்று இருக்குல்ல, அது தனக்கு ஓய்வுக்காக, தனது மனைவிகளுக்காக. சரி, பயணம், நோய் நொடி அந்த மாதிரி இருந்தா சுலுசஹு குறைப்பாங்க. எவ்வளவு குறைப்பாங்க? இரவை 3 ஆக்கி அதில் ஒரு பகுதி தொழுவாங்க. கவனிக்கிறீங்களா? தாய்மார்களே, சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? ஆஹா, எங்க பொழுது எப்படி தெரியுமா கழியுது? இரவுல பார்ப்பாங்க பாருங்க, சினிமா, சீரியல், பொழுதுபோக்குன்னு சொல்லி முழு இரவே காணாம. இதுல முழு இரவே காணாம போச்சு. சுற்றுவது, திரிவது, உண்பது, அலைவது, என்னங்க நினைச்சு பாருங்க. சரி, திரும்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப சஹாபாக்கள் பேசினாங்க, அது ரசூலுல்லாஹ்க்கு பரவாயில்லை. எது? இந்த மாதிரி பாதி, 3/2, 3/1 தொழுகிறது ரசூலுல்லாஹ்க்கு பரவாயில்லை. நம்மெல்லாம் ரொம்ப பாவம் செஞ்ச மக்கள், நமக்கு இந்த அமல் பத்தாது. அதனால வாழ்நாளெல்லாம் நம்ம இரவே இனி தூங்கக்கூடாது, முழு ராத்திரி வணக்கத்துல கழிக்கணும். ஏன்? அது ரசூலுல்லாஹ்க்கு பரவாயில்லை, அவங்கள்ட்ட பாவமே இல்லை. பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சுட்டா, நாமோ பாவிகள், நமக்கு அது பத்தாதுன்னாங்க. புரியுதா? இப்ப பாருங்க, நம்மளை பார்த்துக்கணும். நம்ம என்ன சொல்றோம்? ஏங்க, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் இபாதத்துங்க, அவங்கள மாதிரி நம்ம செய்ய முடியுமா? நமக்கு இது போதுங்க. எது? இஷா தொழுகையவே, இஷா தொழுகை இருக்குல்ல, இந்த இஷா தொழுகையை தஹியத்துல் மஸ்ஜித் அளவுல தொழுது முடிச்சிடும். எப்படிங்க? இஷா தொழுகையுடைய அளவு எப்படி இருக்கும்? இந்த பள்ளிக்கு வந்த தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவாங்க பாருங்க, தொழுகையினுடைய சுருக்கத்திலேயே சின்ன அளவு அதான். அந்த அளவுல தஹியத்துல் மஸ்ஜித் அளவுல இஷா தொழுகையை தொழுதுட்டு நம்ம ரேஞ்சுக்கு இது போதுங்க. அது ரசூலுல்லாஹ்ங்க, அவங்கள மாதிரி நம்ம ஆக முடியுமா? நமக்கு பிரியாணி காத்துக்கிட்டு இருக்கு, மெத்த காத்துக்கிட்டு இருக்கு, ஏசி காத்துக்கிட்டு இருக்கு, நமக்கு ஊர் சுத்தணும், இன்னும் சீரியல் எவ்வளவு இருக்குது, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் ரேஞ்சுக்கு நம்ம போக முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? ஷைத்தான் எப்படி சிந்தனைகளை வழிகெடுத்து வைத்திருக்கிறான். அந்த நேர்வழி பெற்றவர்கள் சஹாபாக்கள் எப்படி நினைத்தார்கள்? அமல்களுக்காக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்கள், மறுமைக்காக வாழ்ந்தவர்கள், சொர்க்கத்துக்காக வாழ்ந்தவர்கள், நரகத்தை பயந்தவர்கள் எப்படி நினைத்தார்கள்? யா அல்லாஹ், உன் நபிக்கு பரவாயில்லை, அவங்க ராத்திரில தூங்குறது தப்பு கிடையாது, ஏன்னா அவங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவங்க. ஆனா
நான் எவ்வளவு பாவம் பண்ண, இவ்வளவு பாவத்தை பண்ணிட்டு இவ்வளவு நான் அலட்சியமா இருந்துட்டு நான் ராத்திரில தூங்கினா எப்படி நியாயம்? நான் இனி தூங்கவே மாட்டேன், அல்லாஹ் இபாதத்திலேயே இருப்பேன் என்று நினைத்தார்கள் அந்த சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம், அல்லாஹ் உங்களையும் மன்னிப்பான், நான் செய்யற மாதிரி நீங்க செய்ய போதும். இப்படி ஓட நினைத்தவர்களை வணக்க வழிபாட்டிலே முழுமையாக மனைவி வேண்டாம், இனி உணவு வேண்டாம், இனி இரவு தூக்க வேண்டாம் என்று ஓடியவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சி இழுத்து, போதும் கொஞ்சம் தூங்குங்க, கொஞ்சம் இபாதத்து பண்ணுங்க, கொஞ்சம் நோன்பு வைங்க, கொஞ்ச நாள் நோன்பு இல்லாமலும் இருங்க, மனைவியோடு வாழுங்கள், அல்லாஹ்வையும் மறக்காதீர்கள் என்று அவர்களை பின்னாடி இழுத்துட்டு வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நமது நிலை எப்படி இருக்கிறது? இபாதத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தொழுதாங்க, இப்படி தொழுதாங்க, இப்படி தொழுதாங்க, இப்படி இபாதத்து செஞ்சாங்க, இவ்வளவு குர்ஆன் ஓதுனாங்க, எதை சொன்னாலும் இன்றைக்கு நம்மிலே ஒரு கூட்டம் என்ன சொல்வார்கள்? ஏங்க அதெல்லாம் ரசூலுல்லாஹ் ரேஞ்சுங்க, நமக்கு சரியா வருமா? அதெல்லாம் சஹாபாக்கள் ரேஞ்சுங்க, அதெல்லாம் அவுலியாக்கள் ரேஞ்சுங்க, நமக்கு சரி வராது. அப்ப நீ ஷைத்தான் ரேஞ்சில் இருக்க, அதனாலதான் சரி வராது. சொல்லுங்க, என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் ரேஞ்சு, சஹாபாக்கள் ரேஞ்சு, அவுலியாக்கள் ரேஞ்சு நமக்கு சரி வராதுன்னா அப்ப நீ யார்? ஷைத்தானா? நீ யார்? இப்லீஸா? சொல். நீ யார்? அந்த ரசூலுல்லாஹ்க்கு எதிரியா? அல்லாஹ்வுக்கு எதிரியா? ஒரு அல்லாஹ்வை நம்பாத, இப்லீஸோடு தோழமை கொள்ளக்கூடிய, ஷைத்தானோடு தோழமை கொள்ளக்கூடியவன் தான் இப்படி சொல்வான். அதெல்லாம் அவங்க ஸ்டேட்டஸ் நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லு. ஒரு நல்லவன் அல்லாஹ்வையும் அந்த நபியையும் அந்த நபியின் தோழர்களையும் அந்த நல்ல நேசர்களையும் இறை நேசர்களையும் விரும்பக்கூடியவன் என்ன சொல்வான்? அப்படியா, அவங்க அப்படி செஞ்சாங்களா, நானும் என்னால முயன்ற அளவுக்கு அப்படி செய்வேன் என்று சொல்வான். சொல்ல மாட்டானா? நம்முடைய சிந்தனையில் உள்ள சீர்கேடுகளை பாருங்கள். நம்மள்கிட்டையும் கொஞ்சமாவது தக்குவா, அந்த விளக்குல கடைசி நேரத்தில் எரியும் பாருங்க, விளக்குல திரியெல்லாம் கடைசியில கரைஞ்சு போய் எண்ணெயும் தீர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் விளக்கு எரியும் பாருங்க, அந்த அளவு தக்குவா நமது உள்ளத்தில் எரிந்து கொண்டிருந்தாலும் என்ன சொல்லுவோம்? ரசூல் அப்படி தொழுதாங்களா, நானும் அப்படி முயற்சி பண்றேன். சஹாபாக்கள் இப்படி இபாதத்து பண்ணாங்களா, நானும் என்னால முடிஞ்ச அளவு முயற்சி பண்றேன். யா அல்லாஹ் குறை இருந்தா மன்னிச்சுக்க. அவுலியாக்கள் இப்படி இருந்தாங்களா, நானும் என்னால முடிஞ்ச அளவு முயற்சி பண்றேன். யா அல்லாஹ் குறைய மன்னிச்சுக்க என்று சொல்வான். இவன் ஷைத்தானோடு இப்லீஸோடு தோழமை வைத்திருந்தவன் என்ற காரணத்தினால்தான் அவர்களை பற்றி சொல்லப்பட்டா அதெல்லாம் அவங்க ரேஞ்சு, நம்மெல்லாம் அந்த மாதிரி ஆக முடியாது, நம்மெல்லாம் அந்த மாதிரி செய்ய முடியாது என்று சொல்கிறான். ஏன்? அல்லாஹ்வின் மீது அன்பு இல்லை, நபியின் மீது அன்பு இல்லை, சஹாபாக்கள் மீது அன்பு இல்லை, இறைநேசர்களின் மீது அன்பு இல்லை. அவர்கள் இவனுக்கு முன்னோடி இல்லை. இவர்களுக்கு முன்னோடியா ஷைத்தானின் வழியிலே சென்ற அந்த உலகதாரிகள், உலக மோகம் கொண்டவர்கள். அவர்களை பார்ப்பதால் இவன் சொல்லுகிறான். ஆனா காசு பணம் சம்பாதிக்கிறதுல யார உதாரணமா சொன்னாலும் அவன் யாரு, அவனை விட நான் டபுளா செய்வேன் அப்படின்னு. இப்படி துன்யாவை சொல்லும் பொழுது நான் எல்லோரையும் மிஞ்ச பார்ப்பேன் என்று சொல்லுவான். மறுமையை பற்றி சொல்லும் பொழுது அதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா என்று சொல்லுவான். சரி, இப்ப விஷயத்துக்கு போவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுபஹ் தொழுகையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ராத்திரில இவ்வளவு தொழுதுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரமதான்லையும் சரி ரமதான் அல்லாத காலங்கள்லையும், ரமதான்ல கொஞ்சம் கூடுதல் கேர் எடுத்து கடைசி 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரில எவ்வளவு நேரம் தொழுவாங்க? எவ்வளவு நேரம்? முழு இரவு. முழு இரவுனா எப்படி? 2 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடிக்கிறதா? அவ்வளவுதான். இஷா தொழுகைக்கு பிறகு ஆரம்பித்தார்கள் என்றால் சஹருக்கு நேரம் கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்க வேண்டியதுதான். எப்படிங்க? நம்ம சஹரு சாப்பிடுறது கியாமுல் லைல் தொழுததை விட அதிகமான நேரம். கியாமுல் லைல் 3/4 மணி நேரம், 1 மணி நேரம். சஹர் எவ்வளவு? அதுக்கு சமமான அளவு அல்லது அதை விட எக்ஸ்ட்ரா. ஏன்? முதல்ல பிரியாணி சாப்பிடணும், அப்புறம் அந்த பிரியாணி மட்டும் சாப்பிட்டா பத்தாது, தயிர் சோறு சாப்பிடணும் அல்லது ரசம் சோறு சாப்பிடணும். இதுல வேலை சில ஊர்ல ஃபர்தாக்கி வச்சிருப்பாங்க. அந்த தயிரில் அல்லது பாலில் வாழைப்பழத்தை போட்டு சீனியை போட்டு பிசைஞ்சு கொலைஞ்சி அந்த நேரத்தில் எப்பா இது என்னப்பா இது சஹரா? இது எப்படி போகுது சஹரு? கியாமுல் லைல் எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். சஹரு 2 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கோ.
இப்படி. சரிங்க விடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நேரம் தொழுதுட்டு எங்கேயாவது மௌலானாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் அவங்கள பார்த்து குறிப்பாக கேட்குறேன், எந்த கித்தாப்லையாவது மௌலானா எங்கேயாவது ஒரு மூலையில, சரி ஹாஷியாலையாவது, எங்க ஹாஷியான்னு சொன்னா அடிக்குறிப்பு, ஹதீஸ் எழுதும் போது ஓரத்தில் எங்கேயாவது அடிக்குறிப்பு எழுதுவாங்க இமாம்கள், ஹதீஸ்களை அறிஞர்கள். எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாசத்துல ஃபஜ்ர் தொழுகைய மக்ரிப் தொழுகை மாதிரி தொழுக வச்சாங்க. எப்படி? 5 வேளை தொழுகையில ரொம்ப சுருக்கமா தொழக்கூடிய தொழுகை இந்த தொழுகை மக்ரிப் தொழுகை. 5 வேளை தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சுருக்கமா ஓதி தொழுகை வச்சது மக்ரிப் தொழுகையில. இன்று முஸ்லிம்களாகிய நமது ரமதானிலே எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் சில இடங்களை தவிர, ஒரு சில மஸ்ஜிதுகளில் தவிர, முஸ்லிம்களுடைய ரமதானுடைய ஃபஜ்ர் தொழுகை முத்தவல்லியாலும் முசல்லிகளாலும், முசல்லினா யாரு? முத்தவல்லினா தெரியும், ஏன்னா ஏசி பழக்கம் இருக்கு. யார? முத்தவல்லிகளுக்கு துவா செய்யுங்க, யா அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடு, மஸ்ஜிதை கட்டி காப்பாற்றணும், அவருக்கு ஹக்குல அவருக்கு உறுதியை கொடு அப்படின்னு அவருக்கு துவா செய்யுங்க. நீங்க ஏசி அவரை இன்னும் கொஞ்சம் வழிகேட்ட தள்ளி விட்டுட்டீங்க. புரியுதா? தப்பு செஞ்சா என்ன செய்யணும்? ஹதாக்கல்லா, அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டணும்னு சொல்லணும். நம்ம என்ன செய்வோம்? தப்பு செஞ்சானே நாசமா போறவன அப்படிம்போம். அவன் என்ன செய்யறது? இன்னும் கொஞ்சம் தப்பு பண்ணவன் முடிஞ்சு போச்சுக்காரு. என்னங்க, அல்லாஹ் உனது பாவத்தை மன்னிக்கட்டும், ஏன் இப்படி செய்கிறாய், அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டட்டும் அப்படி சொல்லணும். சரி, இன்று முஸ்லிம்களுடைய ஃபஜ்ர் தொழுகை ரமதான் மாசத்துல எப்படி சுருங்கி போச்சு? மக்ரிப் தொழுகை மாதிரிங்க. ஏங்க, ராத்திரில இவர் 2 மணி நேரம் தொழுதுருக்கிறாரா கியாமுல் லைல்? எப்படிங்க? எத்தனை மணி நேரம்? ரமதானுடைய கடைசி பத்தில் எத்தனை மணி நேரம் தொழுகிறாங்க? 2 மணி நேரம். அது இப்படியா 2.5 மணி நேரம் தொழுது விட்டு, எப்பா தொழுதாச்சுப்பா கால் வலிக்குதுப்பா, எப்படி தொழுது? இமாம் சாப் கொஞ்சம் ஃபஜ்ர் கொஞ்சம் பார்த்துக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். எங்கேயாவது இமாம் சாப் சப்பி ஹிஸ்ம ஓதுனா கூட அதுக்கப்புறம் சலாம் கொடுத்து முடிச்சோன்னு இமாம பார்ப்பாங்க பாருங்க, இப்படி ஒரு முறை என்னமோ புலி மான பார்த்த மாதிரி. என்னங்க எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? என்ன வாழ்க்கையில இருக்கிறோம்? வணக்க வழிபாட்டிலே இந்த உடல் பழகவில்லை, தின்பதிலே பழகி இருக்கிறது, சுற்றுவதிலே பழகி இருக்கிறது. ஒரு டீ கடையில நின்று ஒரு 10 ரூபாய்க்கு டீயை ஒரு கிளாஸ்ல வாங்கி வச்சுக்கொண்டு 1/2 மணி நேரம் நின்று அந்த டீயை குடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தொழுகையிலே 1/2 மணி நேரம் நிற்க முடிகிறதா? 1/2 மணி நேரம் ருக்குயில இருக்க முடிகிறதா? 1/2 மணி நேரம் சுஜூதில இருக்க முடிகிறதா? என்னமோ மீனை பிடிச்சி தண்ணிக்கு வெளியில விட்ட மாதிரி துடித்து போய் விடுகிறான். இவன் ஒரு முஸ்லிமா? இவன் ஒரு மூமினா? இவனுடைய உள்ளத்திலே மறுமையின் தேட்டம் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், சூரா பக்ராவை ஓதினார்கள், ஆல இம்ரானை ஓதினார்கள், நிசாவை ஓதினார்கள், அதே அளவு ருக்குயில இருந்தார்கள். இன்னைக்கு அவ்வளவுதான். அந்த மாதிரி எந்த பள்ளியிலாவது தொழுக வச்சா கியாமத்து வரைக்கும் அந்த பள்ளியை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஏயா, அந்த இமாம் சாப் கொஞ்சம் ஒரு மாதிரி, அவருக்கு விவஸ்தையே தெரிய மாட்டேங்குது. அந்த இமாம் சாப் அவர் என்ன மனுஷன், அவரு என்ன நினைச்சுக்கிட்டாரு? என்ன இப்படி தொழுக வைக்கிறாரு? ரசூலுல்லாஹ் சொல்லலையா, உங்களிலே பலவீனமானவர்கள் இருப்பார்கள், உங்களிலே நோயாளிகள் இருப்பார்கள்? ஹதீஸ் வந்துடும். எதுக்கு எங்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இஷா தொழுக வைக்கும் போது ஒரு சஹாபி சூரத்துல் பக்ராவை தினைக்கும் ஓதிக்கிட்டு இருந்தார். முஆத் இப்னு ஜபல் சஹாபி என்ன செய்து கொண்டிருந்தார்? இஷா தொழுகையில தினைக்கும் சூரா பக்ராவை ஓதினார். தினைக்கும் அவர் அல்லம்து சூராவை முடிச்சா அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப்னு ஆரம்பிச்சு கடைசியில் ரப்பனா லா துஆஹிதுனா அங்கதான் போய் முடிப்பார் முதல் ரக்காத். அப்ப கம்ப்ளைண்ட் வந்துச்சு ரசூலுல்லாஹ்ட்ட. எப்ப ரசூலுல்லாஹ்ட்ட எப்ப கம்ப்ளைண்ட் வருது? அப்ப கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அப்ப சொன்னாங்க, என்னப்பா நீ, மற்ற இரவுகள் அப்படி அல்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற இரவுகளை இஷா தொழுகையில வஸ்ஸமா இதாத்தில் புரூஜிலிருந்து ஆரம்பிங்க, அந்த மாதிரி சூறாக்களை ஓதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்மால் எதுக்கு வச்சுட்டான்? சுபுஹு தொழுகையிலிருந்து கியாமுல் லைலிலிருந்து எல்லாத்துக்கும் அந்த ஹதீஸ் தான். எந்த ஹதீஸ்? மற்ற நாளுகள்ல இஷா தொழுகையில முஆத் இப்னு ஜபல் சூரத்துல் பக்கராவை ஒரு ரக்காத்துல ஓதுனாரு, 2.5 ஜுசுக்களை. அப்படிங்க 2.5 ஜுசுவை ஒவ்வொரு நாளையும் அவர் தொழுவ வச்சாதான் மக்கள்லாம் தொழுவாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் வலிக்க தான் செய்து, என்ன கடுமையா வேலை செஞ்சுட்டு வந்தவங்க தினைக்கும் ஓதுனாங்க முதல் ரக்காத்துல. அப்பதான் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, யார் ரசூலுல்லாஹ் என்ன இப்படி தோழர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லிட்டாரு, எப்பா நான் இப்படி தாப்பா ஓதுவேன், இஷ்டம் இருந்தா ஓதுறேன், இல்லாட்டி நான் போறேன், யாரையும் தொழு வைக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தோழர்கள் ஓனா நீங்க தான் ரொம்ப படிச்சவங்க, நீங்களே தொழு வைங்கம்மா. அப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு விஷயம் போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேணாம்மா. இங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நாள்களிலே சொன்ன அந்த ஹதீஸை எங்க கொண்டாந்து வைத்திருக்கிறோம்? சுபுஹு தொழுகையிலிருந்து லொஹர் தொழுகையிலிருந்து தராவீஹுடைய கியாமுல் லைலிலிருந்து எல்லாத்துக்கும் இந்த சட்டம் தானே. வாளை பிடிச்சுக்கிட்டாச்சு, மொத்த ஹதீஸினுடைய உடலை விட்டாச்சு, தலையிலிருந்து உடல் கை கால் எல்லாம் விட்டாச்சு, கடைசியில் ஹதீஸினுடைய ஒரு பகுதியை மட்டும் பிடிச்சுக்கிட்டாச்சு. எல்லாம் பாதுகாக்க. சரி அன்பானவர்களே, இப்படி நம்முடைய சிந்தனைகள் சீர்கட்டு இருக்கின்றன. இப்ப அடுத்ததாக இன்னொரு விஷயம், இந்த ரமதானை எப்படி கழித்துக் கொண்டிருந்தோம் என்று. ஒரு கூட்டம் இதாங்க சீசன், ரமதானை எப்படி ஆக்கி கொண்டார்கள்? வியாபார சீசன். அதனால எப்படி இந்துக்கள் தீபாவளிக்கு பிசினஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி 24 மணி நேரமும் அதுலேயும் குறிப்பா மகரிப் பிறகுதான் வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க. என்ன செய்யணும் ஒரு முஸ்லீம்? சரி, கண்டிப்பா ரிஸ்க் தேவை. சரியா? ரிஸ்க் இல்லாம வாழ முடியுமா? முடியாது. கையில பணம் தேவை, அப்பதான் ரமதான்ல சதகா கொடுக்க முடியும், ஜகாத்து கொடுக்க முடியும், தேவை. காலையில சுபுஹு தொழுகைக்கு பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு ஒரு 8 மணிக்கு வியாபாரத்தை ஆரம்பிச்சு மாலையில ஒரு 5 மணியோட க்ளோஸ் பண்ணிடும். அதுவும் எந்த கடையா இருந்தா, சாப்பாடு டீ கடை அல்லாத வேற கடையா இருந்தா. இப்ப முஸ்லீம்கள் ஒரு கூட்டம் இருக்குங்க, நம்ம என்னங்க பண்ண முடியும்? காபிர்கள் சாப்பிட்றாங்கல்ல, பயணிகள் வந்தா சாப்பிடுவாங்கல்ல, எப்படி அவங்க இவர் கவலையை பாருங்க. என்னமோ ஊர்ல வேற ஏதோ டீ கடையே இல்லாத மாதிரி இவர் டீ கடையை மூடிட்டா எல்லாம் டீ இல்லைன்னு மோத்தா போயிடுற மாதிரி, சோமாலியால பஞ்சத்துல மோத்தா போன மாதிரி இவர் சாப்பாடு கடையை மூடிட்டா ஊர்ல யாருமே சாப்பிடாம மோத்தா போயிடுற மாதிரி விளக்கம், வியாக்கியானம். இதே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, நம்முடைய முன்னோர்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரமதானிலே ஒரு முஸ்லிம் கடையை திறக்க மாட்டான். சாப்பிடுறது மட்டுமல்ல, காபிருக்கும் கிடையாது. போய் எங்கேயாவது சாப்பிட்டு, எங்க கடை உணவு கடை, இஃப்தாருக்கு திறப்போம், சஹருக்கு முடிஞ்சு, அவ்வளவுதான். இருந்ததா இல்லையா? இன்று எந்த அளவு சீர்கட்டு இருக்கிறது. முஸ்லிம்களுடைய முஹல்லாக்களிலே முஸ்லிம்களால் நடத்தப்படக்கூடிய உணவகங்கள் திறக்கப்படுகின்றன. அங்கே பட்டவர்த்தமாக வெளிப்படையாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்யப்படுகிறது. துணிவாக அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? சொல்லுங்க. அப்ப காலையில 8-9 மணிக்கு ஆரம்பிச்சோமா, 5 மணி நான் 6 மணிக்கு முடிச்சோமா, முடிச்சோம்தான். என்னுடைய துன்யா எனக்கு போதும், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. மகரிபுக்கு வந்தோமா, தொழுதோமா, இஃப்தார் செஞ்சோமா, போனோமா, அடுத்து இரவு தொழுகைக்கு தயாரானோமா, இரவு தொழுகைக்கு வந்தோமா. இதுதான் ரமதான். இன்னைக்கு ரமதான் இபாதத்துகளுடைய மாதமாக இருப்பதற்கு பதிலாக ரமதான் வியாபார சீசனாக மாற்றி வைத்திருக்கிறோம். இப்ப என்ன ஆச்சு? சரி, இடையில நான் ஒன்னும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை விட்டேன். இப்போ பொதுவாக என்ன செய்வாங்க, ரமதானுடைய முதல் நாள், 2வது நாள், 3வது நாள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிவாசலில் இருக்கிற இடம் இருக்காதுங்க. எப்போது இஷா தொழுகை வருவார் பாருங்க, அவர் அங்கே இருப்பார். இப்படி எப்போது இஷா தொழுகைக்கு ஒருத்தர் கரெக்டாக பாங்கு சொல்லும் பொழுது அல்லது பாங்கு சொல்லி ஒரு 5 நிமிஷம் கழித்து பள்ளிவாசலுக்கு வருவார். அவருக்கு எங்கே இடம் கிடைக்கும்? அங்கே இடம் கிடைக்கும். அவருக்கு ஞாபகம் இருக்காது, அவர் எப்போதும் தொழுக வரவர். அவர் பார்த்தா என்னங்க ஒரு சப்பரம் எங்கேயுமே எல்லாம் புதுசு புதுசா, என்னடா இந்த ஊர்ல நிறைய பேர் களிமா சொல்லி ஒரே பகல் இத்தனை பேர் முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எப்படி இந்த ஊர்ல ஒரே பகல்ல பெரிய புரட்சி நடந்து விட்டது, இத்தனை பேர் களிமா ஷஹாதா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள்.
ஒரே தொப்பி, அத்தர் மனம், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ், ஜன்னத்தில் நயீம், அத்தர் மனம், புது சட்டை. எப்படி போயிடுச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நோம்புக்கு புது சட்டை, சரி எல்லாம் போட்டுக்கிட்டு கூட்டம். ஃபர்ஸ்ட் நோம்பு. ரெண்டாவது நோம்புக்கு 2 செஃப் காணா போயிடும். மூணாவது நோம்புக்கு 3 செஃப் காணா போச்சு. நாளுக்கு 4வது செஃப். இப்படியே காணா போய் திரும்ப 2 செஃப்ல வந்து நின்றோம். அப்புறம் எப்படி 2 செஃப் நின்றா அப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? இமாம் கடைசி சலாமுக்கு போயிட்டு பாருங்க, அங்க சலாம் வரும்போது அப்படியே கூட்டம் கூட அப்படியே கடைசியில் வந்துகிட்டே இருக்கும். வந்து கடைசியில் வித்தரோட சேர்ந்து பார்த்தா ஒரு பெரிய கூட்டமாக நிற்பாங்க. ஏன்னப்பா அது முடிவில் வந்துட்டோம்னா அது ஒரு பரக்கத்தானே. அது அதுலேயும் எங்கேயாவது ஒரு துவா ஓத ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த துவாவுக்குன்னே ஒரு தனி கூட்டம் முடிஞ்சா. இப்படி போய் 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 கடைசியில் கடைசி 10 வருங்க. அப்பையும் ஒரு பெரும்பான்மையான கூட்டம். பரவாயில்ல, அதான் 27ஆம் கிழமை இருக்குல்ல, லைலத்துல் கத்ர், இவங்களுக்கு அல்லாஹ் முடிவு பண்ணி அறிவிச்சிட்ட மாதிரி. கத்தமுல் குர்ஆன் செய்வாங்கல்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆச்சு? கடைசியில் இந்த கடைசி 10 நெருங்க தான் மக்களுக்கு அடுத்த யோசனை வரும். என்ன யோசனை? ரமதான் கடைசி 10 வந்துருச்சு, மக்ஃபிரத்துடைய இரவுகள், லைலத்துல் கத்ருடைய இரவு வரப்போகுது. ரசூல்லா தேட சொன்னாங்களே, தூங்காதீங்கன்னு சொன்னாங்களே, மனைவிகளோட சேராதீங்க என்று சொன்னார்களே, மஸ்ஜிதில் இழ்திகாஃப் இருங்கள் என்று சொன்னார்களே, குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னார்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஒரு இரவு இது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கும் என்று தோன்றினால் நான் அந்த இரவிலே விசேஷமாக என்ன துஆவை கேட்க வேண்டும்? கேள்வி விட்டீங்களா? நமக்கு லைலத்துல் கத்ர் அன்னைக்கு ராத்திரி அந்த 27ஆம் கிழமை முடிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்கல்ல. மனைவி கேட்பாங்க, இப்படி என்ன அவங்களுக்கு புரோட்டா கறி குருமா செய்யட்டுமா? என்னையா லைலத்துல் கத்ர் பிரியாணி பண்ணலாமா, நெய்ஷோர் பண்ணலாமா, கறி பரட்டலாமா? யா அல்லாஹ், இஃப்தாரும் தின்னு தீக்கிறதுக்கு, சஹரும் தின்னு தீக்கிறதுக்கு, லைலத்துல் கத்ர் இரவும் தின்னு தீக்கிறதுக்கு. அப்ப எதுக்குயா உங்களுக்குலாம் பெருநாள் சொல்லுங்க? அல்லாஹ் எதுக்கு இந்த பெருநாளை கொடுத்தான்? எப்பா நீங்க ஒரு மாசமா சாப்பிடல ஒழுங்கா, ஒரு மாசமா நீங்க ஒழுங்கா தூங்கல, ஒரு மாசமா ஒழுங்கா நீங்க குடிக்கல, எப்பா இன்னைக்கு பெருநாள்ப்பா, நல்லா சாப்பிடுங்கப்பா, நல்லா தூங்குங்கப்பா, நல்லா குடிங்கப்பா, அதுக்கு தான் இந்த பெருநாள். நம்ம நிலைய பார்த்தா அல்லாஹ் தஆலா இவனுக்கு எதுக்குடா பெருநாள்? இவன் நோம்பு 30மே பெருநாள் ஆக்கி வச்சிருக்காங்க. ஏன் நோம்பு 30மே இவனுக்கு பெருநாள் தான். சஹர்ல ஆரம்பிக்கிற சாப்பாடு, இஃப்தாரு, இதுல வேற சில இடத்துல 3 இஃப்தார் நடக்குது, சில இடத்துல ஒரு இஃப்தார் பள்ளிவாசல்ல, அப்புறம் 2வது இஃப்தார் வீட்டுக்கு போனவன, 3வது இஃப்தார் விருந்து, இஷா தராவிக்கு பிடிச்ச உடனே. மொத்தம் எத்தனை இஃப்தார்? 3 இஃப்தார். ஒன்று பள்ளிவாசல்ல நோம்பு திறக்கிறாங்களாம், என்ன இவ்வளோ பெரிய கொட்ரா, 4 வடை, சமோசா, புப்ஸு எல்லாம் வச்சு சனா எல்லாம். அதுக்கப்புறமா நோம்பு திறந்துட்டு வந்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மனைவி கடல் பாசி அவங்க பஞ்சத்து அவங்களுக்கு எல்லாம் வச்சுக்கிச்சு, அது ஒரு இஃப்தார். அதுக்கப்புறமா கியாமுல் லைல் முடிச்சோடனே நண்பர் இன்னைக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்கிறாரு, முடிஞ்சு போச்சு. எப்பா எப்படி ஆயிடுச்சு? ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்ல 3 விருந்து ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இருக்கு சஹர். யா ரப்பல் ஆலமீன். அப்ப பார்த்தா நமக்கு மொத்த ரமதானுமே எப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, மொத்த ரமதானுமே பெருநாள் மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு இந்த பெருநாள்? இப்ப பெருநாளை அல்லாஹ் எதுக்கு கொடுத்தான்? அப்பா சாப்பிடாம கிடந்தீங்கப்பா, பட்னியா கிடந்தீங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க பெருநாளைக்கு அப்படின்னு அல்லாஹ் கொடுத்தான். இவன் தான் எப்போதுமே சாப்பிட்டு இருக்காங்க. டைம் தான் மாறி இருக்கு. நமது நோன்பு நம்மை நமது நேரத்திலே மாற்றத்தை கொடுத்தது, நமது பழக்கத்திலே, நமது ரூஹிலே, ஆன்மீகத்திலே, நமது வணக்க வழிபாட்டிலே, நமது இறையச்சத்திலே மாற்றத்தை கொடுக்கவில்லை. அப்ப இப்படி போய் கடைசியில பார்த்தா அடுத்து ஒரு கவலை வரும். என்ன கவலை அப்படின்னா, என்னங்க முடிஞ்சிச்சு. எத்தனை நாள் தேவை? குறைஞ்சது அதுக்கு ஒரு வாரமாக தேவைப்படாது. கடைசி 10ல் ஒரு வாரம் முடிஞ்சு ட்ரெஸ் எடுக்கிறது. பெண்கள் ஆண்கள்னு இங்கே பள்ளிவாசல்லாம் காணாம போச்சு.
கூட்டம் எங்க இருக்காங்க? காஃபிர்களுடைய தீபாவளி தினத்தை போன்று, அவர்களுடைய திருவிழாக்கள், அவர்களுடைய தினங்களை போன்று முஸ்லிம்களுடைய ரமதானுடைய கடைசி 10 மஸ்ஜிதுகளால் நிரம்பி வழிந்து ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுடைய இல்லங்களிலே ஒன்று கூடி முசல்லாவிலே நின்று அழுது மன்றாடுவதற்கு பதிலாக தெரு தெருவாக அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வேண்டி? என்னமோ போசினியால் அடிப்பட்டு பஞ்சத்தில் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறது. பார்த்தீங்களா எவ்வளவு சீர்கேடு? இன்னும் சில பேரை பற்றி கேள்விப்படுறோம், இந்த ட்ரெஸ் எடுக்க போகணும், அப்படி போகக்கூடிய நேரத்தில் கலைச்சிடுவோம் என்பதற்காக நோன்பையே விடுகிறார்கள். அங்க போய் எங்க இஃப்தார் பண்றது, நம்ம போற இடத்துல இஃப்தார் இருக்காது என்று நோன்பையே விட்டு விட்டு செல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஷாப்பிங் மைண்ட், அந்த பொருள்களை வாங்குகின்ற மோகம் அவர்களை சீர்கெடுத்திருக்கிறது. நோன்பு வச்சாதானே இஃப்தாரு, நோன்பு வைக்காம விட்டா இஃப்தார் செய்ய தேவையில்லை. ஏன்னா இஃப்தார் செய்யாம இருக்கிறது பாவம் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன் இவங்க எப்படி இஃப்தாரை விளங்கி வச்சிருக்கிறாங்க? சட்டி கொட்டுறா, 4 வடை 4 சமோசா வச்சாதான் இஃப்தார்னு விளங்கி வச்சிருக்கிறாங்களே. ரசூலுல்லாஹ் திறந்த மாதிரி இஃப்தார் இருந்தா எங்க வேணாலும் திறக்கலாம். என்னங்க, அரை கிளாஸ் தண்ணி, ஒரு பேரிச்சம்பழம், முடிஞ்சு போச்சு. ஒரு பாக்கெட்ல போட்டுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா இவங்க இஃப்தார் எப்படி? என்னங்க இஃப்தார் இன்னைக்கு? ஒன்றும் எப்படி எங்கேயாவது ஒரு பள்ளிவாசலில் சிம்பிளா செஞ்சிருந்தா, அல்லது மனைவியே ஒரு நாள் சிம்பிளா செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, என்ன தண்ணி ஒரு என்ன இன்னைக்கு இஃப்தார் ஒண்ணுமே இல்லையா அப்படிமா? என்ன கொட்ராவா கஞ்சி இருக்கும். ஆனா அவருக்கு என்ன, அப்படியே அந்த நம்ம ஊர்ல ஒரு கடை இருக்குமா, அது என்ன கடை? ஸ்வீட் ஷாப் பேக்கரி எப்படி இருக்கு? பிஸ்கட்னு சொன்னா அப்படியே கலர் கலரா பிஸ்கட், மஞ்சள், சிகப்பு, வெள்ளை, கருப்பு, அப்புறம் அப்படியே ஸ்வீட்னு சொன்னா எல்லா கலர் இருக்கிற 12 கடல்லையும் இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி வீட்டில் இருக்குன்னு ஆசைப்படுறோம். அப்ப ரமதான் இபாதத்துக்காக அல்ல, எதற்காக? தின்னு தீப்பதற்காக, உடுத்தி அடிப்பதற்காக, சுற்றி திரிவதற்காக. எனவேதான் அன்பானவர்களே, இதை ஏன் நான் கொஞ்சம் இவ்வளவு வேறமா சொன்னேன்? உங்களை சிரிக்க வைப்பதற்காக சொல்லவில்லை, நாம் எந்த அளவு சீர்கட்டிருக்கிறோம் என்று சிந்திக்க வைப்பதற்காக சொன்னேன். நல்லா பாதுகாப்பான சாப்பிட்டதுல போச்சு, விளையாண்டதுல போச்சு, சுத்தி திரிஞ்சு ஷாப்பிங் என்பதிலே போனது. கடைசியில் இபாதத்தில் நம்ம கொஞ்சத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வருவோம் பாருங்க, என்னமோ பதில் போருக்கு போயிட்டு வந்த மாதிரி பெரிய தியாகம் பண்ண மாதிரி. அல்லாஹ் எப்படி சஹாபாக்கள் பதில் போனாங்கல்ல, அவங்களே நாங்கள் ஒண்ணுமே செய்யலைன்னு சொன்னாங்க. இவர் இந்த அளவு இபாதத்தை பண்ணிட்டு கடைசியில் எப்பா என்னமோ அல்லாஹ்க்கு இவர் இபாதத்தை செஞ்சு என்னமோ பெரிய கடன் கொடுத்துட்ட மாதிரி அந்த நினைப்பு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, இல்லை, ரமதான் இதற்காக இல்லை, இந்த காரியங்களுக்காக இல்லை ரமதான். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ரமதானாக நமது முந்தைய ரமதான்கள் இருந்திருக்குமே ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். பலருக்கு இப்படித்தான் இருந்திருக்கிறது. வரக்கூடிய இந்த ரமதான் அப்படி இருந்துவிடக்கூடாது. ரமதானிலே அல்லாஹு தஆலா சில மாற்றங்களை செய்கிறான். ரப்புல் ஆலமீன் ரமதானிலே சில மாற்றங்களை செய்கிறான், சில ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்கிறான். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நாம் நம்மை மாற்ற வேண்டும். ரமதானுடைய நோன்புக்கு என்று அல்லாஹ் ஒரு குறிக்கோளை சொல்கிறான். அந்த குறிக்கோளுக்கு ஏற்ப இந்த ரமதான் நம்மை மாற்ற வேண்டும், நாம் மாற வேண்டும். ரமதானிலே என்ன மாற்றங்களை அல்லாஹ் செய்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதான் மாசம் வந்து விட்டாலே சொர்க்கத்தின் வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுகிறான். அது நாள் வரை அடைக்கப்பட்டிருந்த, சாத்தப்பட்டிருந்த, மூடப்பட்டிருந்த சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு விடுகின்றன, அகலமாக திறக்கப்பட்டு விடுகின்றன. ஃபலம் யுக்லக் மின்ஹா பாபுன். ரமதான் முடிகின்ற வரை அதிலிருந்து ஒரு வாசல் கூட சாத்தப்படுவதில்லை. எதற்காக? புரிய வேண்டும். எனது ரப்பு அவன் படைத்த அந்த தாரு ரஹ்மத்தை, தாரு நஈமை, அந்த தாரு சலாமை, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எனக்காக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். என் அடியான் அமல்களை செய்து இதற்குள் அவன் பிரவேசிக்க வேண்டும் என்று, நுழைய வேண்டும் என்று, தங்க வேண்டும் என்று. அடியானே, இந்த ஹதீஸுக்கு தனியா ஒரு அரை மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் விளக்கம் இருக்கான இப்ப சொல்ல முடியாது. லேசா சொர்க்கத்தை திறந்து வச்சு, அடியானே வா வா,
அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை நிர்ணயிச்சிடறான். ஒரு மலக்குல எத்தனை மலக்கும்? யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகிய ஷர்ரி அம்சிக். நன்மையை வேண்டுபவர்களே ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், சொர்க்கம் திறக்கப்பட்டு விட்டது. இந்த துன்யா மீது மோகம் கொண்டவர்கள், ஷைத்தானை வணங்கக்கூடியவர்கள், இப்லீஸின் ஆபாசங்களுக்கு பின்னால் ஓடக்கூடியவர்கள், அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்யப்படுது. அங்க ஒரு மேடை போட்டுக்கிறாங்க, அங்க ஒரு மேடை, அங்க ஆடல் பாடல் கூத்து கும்மாளம்லாம் நடக்க போகுதுன்னு சொன்னா இந்த இப்லீஸுடைய பிரியர்கள் எப்படி ஓடுவாங்க? என்னங்க எப்படி ஓடுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணு மூக்கு தெரியாம அடி குத்து கொலையா நடக்கும். அது மட்டுமா, நீங்க பத்திரிகைகளில் பார்க்கலாம், நியூஸ் பேப்பர்களில் பார்க்கலாம். அந்த மாதிரி இடங்களுக்கு 1000, 2000, 10,000 லட்சங்கள்ல டிக்கெட் விற்கப்படுது இல்லையா? சொல்லுங்க. அந்த ஷைத்தானிய ஆட்டங்கள் பாட்டங்களுக்கு நட்சத்திர இரவுகளாம், கலை இரவுகளாம். யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்லி பாருங்கள், அந்த ஷைத்தானை வணங்கக்கூடியவர்கள் ஷைத்தானின் ஆபாசங்களுக்கு பின்னால் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா மூமின்களை பார்த்து சொல்கிறார், மூமின்களே உங்களுக்கு மறுமை இருக்கிறது, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரண்டோடி வாருங்கள். வல்லாஹு யதுஊக்கும் மினல் ஜன்னah, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திற்கு அழைக்கிறான். வல்லாஹு யதுஊக்கும் மினல் ஜன்னah, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திற்கு அழைக்கிறான். வல் மக்ஃபிரா, உங்களை மன்னிக்க அழைக்கிறான். வல்லாஹு யதுஊ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் தாருஸ் ஸலாமுக்கு உங்களை அழைக்கிறான். அப்ப நீ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின் என்று சொல்லிவிட்டு நீ அல்லாஹ்வின் பக்கம் ஓடோடி வராம ரமதான்ல தூங்கி கொண்டிருந்தாய் என்றால், ஷாப்பிங் சென்டரிலே சுற்றி கொண்டிருந்தாய் என்றால், உணவுகளுக்கு பின்னால் உனது மனதை பறிகொடுத்து விட்டு கொட்டலாக்களையும் தட்டுகளையும் சகன்களையும் தேடிக்கொண்டிருந்தாய் என்றால், நீ எதிரே எழுதப்படுவாய். நீ எதிரே எழுதப்படுவாய். தஇஸ அப்துத் தீனார், தஇஸ அப்துத் திர்ஹம், தஇஸ அப்துல் கமீஸா, தஇஸ அப்துல் கதீஃபா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆடை ஆடை என்று அழைப்பவன் அவன் ஆடையின் அடிமை நாசமாகட்டும். உணவு உணவு என்று அழைப்பவன் உணவின் அடிமை அவன் நாசமாகட்டும். பணம் பணம் என்று அழைப்பவன் பணத்தின் அடிமை அவன் நாசமாகட்டும். ரமதானிலும் அந்த நிலை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி ரமதானிலே இருந்தாய் என்றால் ரமதானுக்கு பிறகு எப்படி இருப்பாய்? இந்த ரமதான் நிலை என்ன மாற்றத்தை கொடுக்கும்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ்வுடைய தக்வா வர வேண்டும். அதுக்கு தானே ரமதான். நீ டெஸ் எடுக்கிறதுக்கா ரமதானே? கொட்ரா கஞ்சி குடிக்கிறதுக்கா ரமதானே? சஹன் தட்டுல பிரியாணி மூக்கு பிடிக்க சாப்பிடுறதுக்கா ரமதானே? நோன்பு வைத்தோம் என்ற பெயரில் புரட்ட விட்டு தூங்குறதுக்கா ரமதானே? நோன்பு என்ற பெயரிலே ஊர் சுற்றுவதற்கா ரமதான்? நோன்பு என்ற பெயர்களிலே ரமதானுடைய இரவுகளை களியாட்டங்களிலும் சுற்றி திரிவதிலும் வீண் விளையாட்டுகளிலும் கழிப்பதற்காக ரமதான்? லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாவுக்காக ரமதான், தக்வாவுக்காக நோன்பு, தக்வாவுக்காக கியாமுல் லைல், ரமதானுடைய பகல் தக்வாவுக்காக, ரமதானுடைய இரவு தக்வாவுக்காக. ஆனால் இன்றைய முஸ்லிம்கள் ரமதானின் இரவுகளை கொண்டு இரவுகளிலே தக்வாவை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொர்க்கத்தை திறந்து வைத்து சொல்கிறான், நன்மையை தேடக்கூடியவர்களே வாருங்கள். நரகத்தின் வாசல்களை அல்லாஹ் அடைத்து விடுகிறான், திறக்கப்படுவதே இல்லை. மலக்கு சொல்கிறார், மூமினே நிறுத்திக்கொள், போதும். மூமினே தௌபா செய்துவிடு, போதும், நிறுத்திக்கொள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வதாலிக குல்ல லைலா. ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து அடியார்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அந்த இரவிலே அல்லாஹ்விடம் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கேளுங்கள். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய ரமதான், அந்த ரமதானில் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை செய்கிறான். ரஹ்மத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுக்கிறான், மக்ஃபிரத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், சொர்க்கத்தை அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கின்றான், நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கு வாக்களிக்கின்றான். அதற்கு தயார் உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும், அதற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும்.
அந்த மாற்றத்தை இந்த ரமதான் தர வேண்டும். இந்த ரமதானுடைய நோன்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று, யார் ரமதானிலே மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி, பாவமான காரியங்களை பேசுவதையோ பாவமான காரியங்களை செய்வதை விடவில்லையோ, பாவமான காரியங்களை பேசுவதை விடவில்லையோ செய்வதையும் விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ ஸௌமிஹி, அவருடைய நோன்பில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அவருக்கு கிடைத்தது என்ன? பசித்திருந்தது, தாகித்திருந்தது. அன்பானவர்களே, நம்முடைய இந்த ரமதான் அப்படி அமைந்துவிடக் கூடாது. இந்த ரமதான் நம்மை மாற்ற வேண்டும். நம்முடைய தக்வாவை அதிகப்படுத்த வேண்டும், ஈமானை அதிகப்படுத்த வேண்டும், குர்ஆனோடு நமது தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு அதிகப்படுத்த வேண்டும், நமது பாவங்களிலிருந்து முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நிலையில் நம்மை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதல் பெற பார்த்தோன்னு நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன், ஓகேவா? எப்படிங்க கனவான்களே? முதல் பெற பார்க்கட்டாச்சார டவுன் காஜி அறிவிப்பு சீட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த டவுன் காஜி அறிவிப்பு சீட்டுன்னு சொல்லும்போது நான் இங்கே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுவும் குறிப்பாக இந்த ஊரில் பதிவு செஞ்சு ஆகணும். ஒரு கூட்டம் இருக்குது, பெரிய பார்க்கவே வேணாமா, இவங்க சயின்ஸில் கண்டுபிடிச்சிட்டாங்களா, ரசூலுல்லாஹ்க்கு சயின்ஸ் தெரியலையா, 3000 வருஷம் முன்னாடி 3000 வருஷம் பின்னாடி பெரிய கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்களா அவங்களாம். ரசூலுல்லாஹ் பாவம் குர்ஆன் விளங்கலையா? யாருக்கு விளங்கலையா குர்ஆன்? யாருக்குங்க? எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, யாருக்கு விளங்கலையா? முடிஞ்சு போச்சு. குழப்பம் எதுலையா? ஹதீஸை பின்பற்றுறதுல குழப்பமா? ஹதீஸை பின்பற்றுறதுனால தான் உம்மத்து ரெண்டா போயிருக்கான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வேண்டாம் அன்பானவர்களே, கணக்கின்படி நோன்பை ஆரம்பித்து விடாதீர்கள், கணக்கின்படி நோன்பை முடித்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை நேரான வழியிலே விட்டு சென்றார்கள். பார்த்து நோன்பு வையுங்கள், பார்த்து நோன்பை விடுங்கள், பார்க்காத வரை நோன்பை ஆரம்பிக்காதீர்கள், பார்க்காத வரை நோன்பை விடாதீர்கள். உங்களுக்கு பிறை தெரியவில்லை என்றால் மாதத்தை 30ஆக முழுமைப்படுத்துங்கள், அவ்வளவுதான். இதுக்கு மேல மூணாவது ஒரு ரூட்டு மார்க்கத்தில் கிடையாது. சரி, அப்ப நம்ம எப்ப செய்யலாம்? அந்த பிறை அறிவிப்பு வந்த உடனே செஞ்சு ஆரம்பிச்சுக்கலாமா? இன்றையிலிருந்தே குர்ஆனை நீங்கள் எடுக்க ஆரம்பித்து விடுங்கள். உங்களது திக்ர்களை, தொழுகை, 5 நேர தொழுகையை பேணுதலாக ஜமாத்தோடு முன்பின் சுன்னத்துகளோடு நஃபில்களோடு தொழக்கூடிய அந்த பக்குவத்தை உருவாக்கி விடுங்கள். இபாதத்துகளோடு உங்களை இப்போதே நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சதக்கா கொடுப்பதற்கு, நன்மைகளை செய்வதற்கு இப்போதே உங்களை நீங்கள் ஆயத்தமாக்க தொடங்கி விடுங்கள். அப்படி செய்தீர்கள் என்றால் அந்த ரமதான் பெற வரும்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம ரெடியா இருப்போம், நம்ம நஃப்ஸ் ரெடியா இருக்கும். சில பேரை பார்த்துருக்குறோம், முதல் பேரை நோன்பு வச்சுட்டு லோகர்லேயே வந்து ஃப்ளாட் ஆகிடும். கேட்டால் தலை நோன்பு தாக்கிருச்சான். என்னங்க அது? என்னங்க சிங்கம், புலி, கரடி, சிறுத்தையா தலை நோன்பு தாக்குறதுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வச்சுருக்கிறாங்க. நம்மால் 15 நோன்பு வச்சுட்டு விட்டா அதோட முடிஞ்சிடா கதைன்னு சொல்லி. அதே போல் ரமதான் மாதத்தில் அந்த தராவி தொழுகையில் நிற்கவே முடியாது. அதுவும் எங்கேயாவது கொஞ்சம் குர்ஆன் அமைதியாக ஓதுறவராக இருந்தால் சில பேரை பார்த்துருப்பீங்க, இமாம் சாஹிப் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாருல, தக்பீர் கட்டணும்னு முதல் சஃப்ல உள்ளவங்க சரி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு அவர் அல்லாஹ் அக்பர்னு கட்டணும்னு கட்டுவாங்க. இந்த 2வது சஃப்ல உள்ளவங்களாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பாங்க. 3வது சஃப்ல உள்ளவங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக இமாம் ஓதிக்கிட்டே இருக்கும்போது பார்ப்பார், ஸ்பீடாக போயிட்டே இருக்கா வண்டி, ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் சுலபாகுதா, இமாம் சாஹிப் ருக்குக்கு போக போகிறாரு, எந்திரிச்சு அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிப்பார். எப்படி? ஏன்னா இது முதல் நாள் இல்லைங்க, கொஞ்சம் கால் வலிக்குது. எப்படி என்ன போகிறோன்னா அடுத்து நாளன்னைக்கெலாம் கொஞ்சம் பழக்கமாக போயிடும். முதல் நாள் கொஞ்சம் அப்படித்தான். அப்படியே ஆரம்பிச்சு இமாம் கடைசியில் 8வது ரக்காத்து முடிக்கும் பொழுது சில பேர் 2வது ரக்காத்துல நாயின் பண்ணுவோம். ஏன்னா கால் வலிக்குதான். என்ன வலிக்குது? எத்தனை நிமிஷம் நிற்கிறதுக்கு? 10 நிமிஷம் நிற்கிறது. ரயிலில் தற்கல்ல டிக்கெட் எடுக்க போகிறதுக்கு 7 மணிலேருந்து நிற்க முடியுது, 4 மணிலேருந்து நிற்க முடியுது. நிற்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க. ரயிலில் தற்கல்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் நிற்கிறாங்க? ஸ்கூலில் சீட்டு வாங்குறதுக்கு, எங்கள் ஊர் மெட்ராஸில் நம்ம முஸ்லீம் பெண்கள் சீட்டு வாங்க நின்றதை பார்த்துருக்குறேன். எல்கேஜிக்கு 2 மணிலேருந்து, எத்தனை மணிலேருந்து? நைட்டு 2 மணிலேருந்து
காலையில் 8 மணி வரைக்கும் அசராம உட்காராம இங்க திரும்பாம நவுறாம தண்ணி குடிக்காம சுய தேவைக்கு போகாம ராத்திரி 1 மணி 2 மணில இருந்து 8 9 மணி வரைக்கும் கியூல நிக்கிறாங்க. எதுக்குங்க? கிறிஸ்துவ ஸ்கூல்ல எல்கேஜிக்கு சீட்டு வாங்குறது. அல்லாஹ்வுடைய இபாதத்துல இங்க 10 நிமிஷம் நிக்கிறதுக்குள்ளார இடுப்பு வலிக்கிறத பார்க்கணுமே, உடம்பு வலிக்கிறத பார்க்கணுமே, கையை பிடிக்கிறத பார்க்கணுமே, காலை பிடிக்கிறத பார்க்கணுமே. அஜரத் கொஞ்சம் அப்படிதான் அஜரத் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அஜரத். அன்பானவர்களே, இப்போதிலிருந்தே நாம் அந்த மாற்றத்தை கொண்டு வந்து ரமதான் வரும் பொழுது அதற்கு முழு தயாரிப்போடு இருப்போமாக. அல்லாஹு தஆலா நான் சொன்ன நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வானாக. தவறுகள் இருந்தால் அல்லாஹ் என்னை திருத்துவானாக. நல்ல விஷயங்களை கொண்டு அமல் செய்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற நல்ல மக்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு. அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷ்யதிக மா தஹவுலு பிஹி பைனனா வ பைன மஆஸிக் வ மினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிப துன்யா வ மினல் அமலி மா துபல்லிகுனா பிஹி ஜன்னதக். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.